அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். ஈவினிங் ஷோ. இப்போ நாங்கள் ஏற்கனவே அதை என்னோட அந்த இதுபடி ப்ரொஜெக்ட் படி 3ஆம் பாடம் 4ஆம் பாடம் 5 6 பெய்து கொண்டிருக்க 7ஆம் பாடம் 8ஆம் பாடம் முடியும். ரைட். அப்போ என்னுடைய பேலன்ஸ் செய்கிறது வந்து 7ஆம் பாடமும் 6ஆம் பாடத்தில் கடைசி பாடம். அது முடிகிறதோடு நாங்கள் வந்து பேப்பர்கள் செய்க பாஸ்ட் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ண பிற மாடல் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ண அதையா செய்வோம். அப்ப 7ஆம் பாடம் வந்து 7ஆம் பாடத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னா 7ஆம் பாடம் வந்து நீங்க ஃபுல்லா நோட்ஸ் பாடமாக்க வேண்டிய கட்டாயம் பாடம் இருக்கும். அதுவும் வந்து நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, விளங்கி கொண்டா எனது சரி செய்யும். SSADM சொல்லி சொல்றேன். அப்ப இது வந்து கிட்டத்தட்ட பார்ட் ஒன்ல ஒரு 5 கேள்வியும், பார்ட் 1ல குறைஞ்சது 5 கேள்வியும் அப்படி இல்லைன்னா ஒரு 8 கேள்வி அந்த மாதிரி பார்ட் 1ல வரும். பார்ட் 1ல வார இதுல வந்து கூடுதலா ஆப்ஷன் கேள்விகள் தான் வரும். அப்படின்னு சொன்னா மேலுள்ள கூற்றுக்களுள் நீர்வீழ்ச்சி மாதிரி தொடர்பான சரியான கூற்று, மேலுள்ள கூற்றுக்களுள் யூனிட் டெஸ்டிங்கை பற்றி சரியான கூற்று, சோதித்தல் பற்றிய சரியான கூற்று அப்படின்னு கூற்று கேள்வி தான் மிச்சம் இதுல கேட்டுவாரு. மற்றது ஒன்றோடொன்று மெச் பண்ணுது, முறைமைகளை பற்றி ஒன்றோடொன்று மெச் பண்ணுது. ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யற, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யற, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யற அப்படின்னு சொல்லி இன்னொரு அந்த இணைக்கிற கேள்வி வந்து வரும். ஏயோட பிஏ இணைக்கிறது, ஏயோட நான் நம்பர் இணைக்கிறது, அந்த மாதிரி கேள்வி தான் இந்த பாடத்துல கூடுதலா கேட்டுவாரு. மற்றது ஸ்ட்ரக்சர் பார்ட்ல ஒரு மெயின் ஏரியா வந்து வரும். ஸ்ட்ரக்சர் பார்ட்ல ஒரு மெயின் ஏரியா உண்டு. அதை வந்து நீங்க செயல்சார் தேவை, செயல் சாரா தேவை அந்த மாதிரி ஏரியாக்கள்ல பார்க்கணும். செயல்சார் தேவையை வேறுபடுத்துங்கோ, செயல் சாரா தேவையை வேறுபடுத்துங்கோ. அப்படி இல்லைண்டா செயல்சார் தேவைன்னு சொன்னா எப்படியன், செயல் சாரா தேவைன்னு சொன்னா எப்படியன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் பார்ட்ல வரக்கூடிய கேள்வி வரும். அதோடு சேர்த்து டிஎஃப்டி வரைபடம் ஒன்று வரும். நான் பிறகு வரைபடங்களை பார்க்குவேன். கண்டெக்ஸ்ட் டயக்ராம் சொல்லி ஏற்கனவே ஒன்று பார்த்துட்டு தான் நாங்கள் டிஎஃப்டி வரைபடம் போடுவோம். இதுவரைக்கும் கண்டெக்ஸ்ட் டயக்ராம் பற்றி எந்தவித கேள்வியும் வரல. அதனால 2026 கொஞ்சம் கண்டெக்ஸ்ட் டயக்ராமே நாங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம். கண்டெக்ஸ்ட் டயக்ராம், அடுத்தது டிஎஃப்டி லெவல் 1, டிஎஃப்டி லெவல் 2, இந்த 3 டயக்ராம் பற்றியும் வரும். வாரது ஃபுல்லா உங்களுக்கு டயக்ராம் வரைகிறது வரல, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் வரும். அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸையும் வித்தின் ப்ராக்கெட்ல தார எனக்கு எந்த மாறேன் எனக்கு எந்த மாறன்னு சொல்லி பிளாங்க்ஸ்ல தார. அப்ப அந்த கேள்வி ஒன்றும் சம்டைம் பார்ட் 2ல எது சரி ஒரு ஏரியா ஒன்றோட சேர்த்து வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. இது வரைக்கும் வந்தில்ல, இதையும் வராதுன்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். சரி. அப்ப கூடுதலான பகுதி இங்க கேட்கறது வந்து ஸ்ட்ரக்சர் பார்ட்லையும் அடுத்தது பார்ட் 1லையும். ஸ்ட்ரக்சர் பார்ட்ல தனி கேள்வி ஒரு 5 மார்க்ஸுக்கு, பார்ட் 1ல ஒரு 8 கேள்வி, மொத்தம் 13 மார்க்ஸுக்கான கேள்வி சிஸ்டம் பாடத்துல வரும். இந்த பாடத்துல மொத்தம் 13 மார்க்ஸுக்கான கேள்வி வரும். ரைட். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்கணும் கட்டமைப்பு முறைமை பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பு முறைகள் என்று சொல்லி சொல்ற நேரம் முறைமையில் என்ன சொல்லி விளங்கும். முறைமையில் என்ன விளங்கணும் பாருங்க. முறைமையில் சொல்லி சொல்ற நேரம் வந்து நாங்க ஆல்ரெடி யூனிட் 1லையும் டிஸ்கஸ் பண்ணிக்க முறைமையில் என்ன, முறைமையில கூறுகள் உண்டா எப்படியும் அப்படின்னு சொல்லி நாங்க ஏற்கனவே யூனிட் 1லையும் டிஸ்கஸ் பண்ணி. ரைட். அப்ப யூனிட் 1ல முறைமையில் என்ன சொல்லி பார்த்திருக்கோம். அப்ப அதுல முறைமையில கூறுகள் வந்து நீங்க 3 கூறுகள் பார்த்திருக்கோம். என்னன்னா உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடுன்னு சொல்லி முறைமையில கூறுகள் பார்த்திருக்கோம். அதே மாதிரி தகவல் முறைமையில சொல்லி ஒன்றையும் பார்த்திருக்கும் யூனிட் 1ல. இப்ப இந்த டியூப்ல இல்லாததுகளை வந்து நீங்க சைடுகள் எழுதி கொண்டா சரி. தகவல் முறைமையில கூறுகள் 4. தகவல் முறைமையில கூறுகள் 4. தகவல் முறைமையில கூறுகள் 4 தான். அது உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு, அதோட சேர்த்து சேமிப்போடு சொல்லி ஒன்று புதுசாயிட்டா. இதுதான் தகவல் முறைமை. இதே மாதிரி கணனி முறைமையில கூறுகள் 4. வன்பொருள், மென்பொருள், உயிர் பொருள், நிலைப்பொருள். கணனி முறைமையில கூறுகள் 4,
வன்பொருள், மென்பொருள், உயிர் பொருள், நிலை பொருள் என்று சொல்லி சொல்றோம். ரைட்? அப்ப பாருங்க, முறைமையீடு சின்ன ஆயிரத்தி முறைமை என்பது குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக ஒரு திட்டத்தின்படி ஒன்றிணைக்கப்பட்ட மற்றும் ஒன்றோடொன்று சார்ந்த கூறுகளின் ஒரு பகுதியாகும். அப்படின்னா வேற வேற இடங்கள்ல இருந்து கூறுகள் எல்லாத்தையும் உள்ளீடு செஞ்சு உள்ளீட்டு கூறுகள் எல்லாத்தையும் உள்ளீடு செஞ்சு அதை ப்ரொசஸ் பண்ணி வெளியீடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாங்க முறைமைன்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கார் கம்பெனி ஒன்றுல கார்ட விண்ட்ஸ்கிரீன் வேறொரு இடத்துல இருந்து கொண்டு வர, கார்ட டயர் வேறொரு இடத்துல இருந்து கொண்டு வர, கார்ட சீட் வேறொரு இடத்துல இருந்து கொண்டு வர, இதெல்லாம் கார் செய்யறதுக்கான உள்ளீட்டு சாதனங்கள். இந்த உள்ளீடு எல்லாத்தையும் சேர்த்து ப்ரொசஸ் பண்ணக்கூடிய கார் கம்பெனியிடம் வந்து ப்ரொசஸ் பண்ணி ஒரு காரோட வெளியீடு செய்யக்கூடிய அந்த கார் கம்பெனி ஒரு சிஸ்டம். ரைட்? இதே மாதிரி பார்ப்போம், ஒரு ஜூஸ் கம்பெனி உண்டு, அப்படி இல்லாட்டி அந்த ஜூஸ் போத்தல் அடிக்கக்கூடிய இடம் உண்டு. அப்ப அதுல உள்ளீடுகளை அவங்களுக்கு எடுத்தேன்னு சொன்னா அந்த ஜூஸ் விற்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு உள்ளீடு, அதே மாதிரி அந்த பொட்டில் ஒரு உள்ளீடு, தண்ணி ஒரு உள்ளீடு, இந்த உள்ளீடு எல்லாம் சேர்ந்து. ஆனா இந்த உள்ளீடு கிடைச்சது வந்து வேற வேற இடங்கள்ல இருந்து கிடைச்சது. வேற வேற இடங்கள்ல இருந்து கிடைச்ச அந்த உள்ளீடுகள் எல்லாத்தையும் பொட்டில் கம்பெனி என்ன செய்யும், ப்ரோசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் உண்டா வெளியிடும் ஒரு ஜூஸ் போத்தல் உண்டு. சரி, இதுக்கு பேர் தான் நாங்க சொல்ற ஒரு சிஸ்டம். ரைட்? அப்ப முறைமை ஒன்றின் கூறுகள் என்று சொன்னா என்ன சொல்லி தெரியும்? முறைமையில கூறுகள் என்று சொன்னா என்ன சொல்லி தெரியும்? sir. யார் இந்த ஆயிஷா? லிங்க்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ண வேணும். சரி, நான் இதுல பிரைவசி கொடுத்தில்ல. சரி, முறைமை ஒன்றின் அடிப்படை செயற்பாடுகளை பாருங்க. உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு. உதாரணம் தந்திக்க, சைக்கிளானது பல பாகங்களை கொண்டு அதில் சீட், ஹேண்டில், பிரேக், வீல் இதெல்லாத்தையும் வச்சுதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதுல இலக்கு வந்து மக்களுக்கு பயணிக்க வேண்டி செல்றதுக்காக ஒரு இலக்கு. அப்ப நான் நேரத்தோட சொன்ன அதே கேஸ் தான் கார் கம்பெனில கார் வந்து இது பண்ணப்படுவேண்டா, கார் கம்பெனில கார் இது பண்ணப்படுறேன்டா, அதுல இலக்கு வந்து கார்ல ஏதாவது ஒரு பயணம் கொண்டு போறதோ இல்லாட்டி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதோ தான் கார்ட இலக்கு. அப்ப அந்த இலக்கு அடைஞ்சு கொள்றதுக்காக வேறு வேறு இடங்கள்ல இருந்து உள்ளீடு எடுத்து ஒரு முறை வழி செய்யப்பட்டு ஒரு வெளியீடுண்டா கொடுக்கறதுக்கு பேர் தான் முறைமை என்று சொல்லி சொல்றது. ரைட்? அப்ப ஒவ்வொரு இலக்கிற்கும் நீங்க ஒவ்வொரு செய்யக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இலக்கிற்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பாடத்தின் சிஸ்டம் கொண்டா எடுத்துக்கொண்டா பாடசாலை முறைமை உதாரணம் உண்டாகி தந்தி ஒரு முறைமையை வரையறுத்தல் தலைப்போக்கு இல்ல, பாடசாலை முறைமையில் என்று சொல்லி ஒன்று தந்திக்க பாருங்க. பாடசாலையில உள்ளீடுகள் ஆசிரியர்கள், மாணவர்கள், நிதி, புத்தகங்கள், சோக், கரும்பலகை இது மட்டுமல்ல, இந்த நிறைய உள்ளீடுகள் எடுத்துக்கும். அந்த உள்ளீடுகள் எல்லாத்தையும் சேர்த்து அங்க நடக்கக்கூடிய ப்ரோசஸ் தான் கற்பித்தலும் கற்றலும். இதெல்லாத்தையும் சேர்த்து பெருவிளைவு வரக்கூடியது ஒரு சமூகத்தில் ஒரு நற்சிரஜி உண்டா வெளியீடு செய்யப்படும். இதுதான் ஒரு பாடசாலை சிஸ்டம் ஒன்றோட நோக்கம். அதே போல உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு. சரி, இப்ப சிஸ்டம் என்று சொன்னா எந்த விளங்கினோம்? சிஸ்டம் என்று சொன்னா என்னென்று விளங்கினோம்? எல்லாங்காட்டி மைக் ஆன் பண்ணி கேட்கணும். ரைட், அடுத்தது பாருங்க, முறைமையை வகைப்படுத்தல். ஒரு சிஸ்டம் ஒன்றை வந்து நாங்க அஞ்சா பிரிப்போம். ஒன்று திறந்த முறைமை, அடுத்தது மூடிய முறைமை, இயற்கை முறைமை, செயற்கை முறைமை, வாழும் முறைமை என்று சொல்லி நாங்க முறைமைகளை அஞ்சா பிரிப்போம். ஒரு திறந்த முறைமை என்று சொல்லி சொல்ற நேரம் வந்து சூழலிலிருந்து உள்ளீடு எடுத்து சூழலுக்கே வெளியீடு கொடுக்கிறது வந்து திறந்த முறைமை. சூழலிலிருந்தே உள்ளீடு எடுத்து சூழலுக்கே வெளியீடு கொடுக்குறதுன்னு சொன்னா அது ஒரு திறந்த முறைமை. உதாரணத்துக்கு பலகை செய்யக்கூடிய அந்த பலகையில சாமன் செய்யக்கூடிய ஒரு பலகை மூலம் உதாரணத்துக்கு இடும். அதுல என்ன செய்யல,
சூழல்லின்னு மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து உள்ளீடா எடுத்து ப்ரோசஸ் நடந்துட்டு சூழலுக்கே மேசையை வெளியீடா கொடுக்குது. மேசை அல்லது கதிரையை வெளியீடா கொடுக்குது. இது திறந்த முறைமை. காரபாரம் உதாரணத்துக்கு சூழலில் தான் உள்ளீடு எடுக்குது. கார் கம்பெனில சூழலுக்கே தான் வெளியிட கொடுக்குது. கணனிலையும் அப்படிதான், செல்லிட பேசிலையும் அந்த மாதிரி தான் உதாரணம் தந்தீங்க. சரி, அப்ப இதே மாதிரி பாருங்க, நான் எடுத்தோட சின்ன அதே மாதிரி அந்த பொட்டில் கம்பெனி, சரி ஒரு ஜூஸ் கம்பெனி ஒன்று நாங்க இது பண்றேன்னு சொன்னா அதுலேருந்து சூழல்லையும் தான் அந்த பழங்களையும் எடுத்த, அந்த பொட்டிலையும் எடுத்த, வேற தண்ணிகளையும் எடுத்த, இதெல்லாம் சூழல்லையும் எடுத்த உள்ளீடுகள். இதே மாதிரி சூழலுக்கே ஒரு வெளியீடு ஒன்று கொடுக்குது. சூழலுக்கு தானே வெளியீடு தர அந்த பொட்டில் எல்லாம் சூழலுக்கே வெளியீடு ஒன்று கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் தான் திறந்த முறைமை, ஓப்பன் சிஸ்டம். சரி, ரைட். மூடிய முறைமையில் சொன்னா என்னன்னா, மூடிய முறைமைகள் சொன்னா என்னடா பாருங்க, சூழலுடன் இடைத்தாக்கம் புரியாத, சூழலோட சம்பந்தப்படாது. திறந்த முறைமை சூழலோட சம்பந்தப்படும், மூடிய முறைமை சூழலோட சம்பந்தப்படாது. ஆப்ஷன் கேள்விகளுக்கு நினைவு வச்சுக்கொண்டா சரி. ரைட். அதே மாதிரி சூழலுடன் இடைத்தாக்கம் புரியாத, நான் ஒவ்வொரு முறைமையும் சொல்லிட்டு வரேன். சூழலோட இடைத்தாக்கம் புரியாது. மூடிய முறைமை சூழலோட சம்பந்தம் இல்லை, திறந்த முறைமை சூழலோட சம்மந்தப்படும். மூடிய முறைமைகள் எனப்படும். முறைமைகள் உள்ளீடுகளை முறைமையிலிருந்தே பெற்று வருவிளைவுகளை முறைமைக்கு கொடுக்கும். சூழலின் உள்ளீடு எடுத்து சூழலுக்கு வெளியீடு கொடுக்குகின்ற அது திறந்த முறைமை. முறைமையிலிருந்து உள்ளீடு எடுத்து திருப்பி முறைமைக்கு வெளியீடா கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் மூடிய முறைமை. முறைமையிலிருந்தே உள்ளீடு எடுத்து முறைமைக்கு வெளியீடு கொடுக்குதுன்னா அது மூடிய முறைமை. சூழலின் உள்ளீடு எடுத்து சூழலுக்கு வெளியீடு கொடுக்குதுன்னா அது திறந்த முறைமை. சரி, சரி. அப்ப பாருங்க, பூமி, மனித குருதி சுற்றோட்ட தொகுதி, நரம்பு தொகுதி, இதயம், இதெல்லாம் மூடிய முறைமைகள் ஆகும். இயற்கை முறைமை என்று சொல்லி பாருங்க, இயற்கையாக உருவாக்கம் பெற்ற முறைமைகள் இயற்கை முறைமைகள் எனப்படும். யாரும் எந்தவித சம்பந்தமும் படாம இயற்கையா உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சிஸ்டமும் இயற்கை முறைமை என்று சொல்லி சொல்றோம். உதாரணத்துக்கு பாருங்க, பூமி, பூமியில செல்றது யாரும் உருவாக்கல, பூமியில செல்வது யாரும் உருவாக்கல, அது படிக்கப்பட்ட. சரி, அந்த மாதிரி குருதி சுற்றோட்ட தொகுதியை யாரும் உருவாக்கல, அது இயற்கையாகவே உருவாகும். அது இயற்கை முறைமை என்று சொல்லி சொல்றோம். செயற்கை முறைமை என்று பாருங்க, மேன்மேட். மனிதன் தனது தேவைகளை நிறைவு செய்ய உருவாக்கிய முறைமைகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட முறைமைகள் எனப்படும். மனிதனால உருவாக்கப்படுது. சரி, ரைட். இப்ப பாருங்க, ஒரு ஆள் கேட்ட மூடிய முறைமைக்கும் செயற்கை முறைமைக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி கேட்டார். சாரி, செயற்கை முறைமைக்கும் திறந்த முறைமைக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி கேட்டார். திறந்த முறைமை பாருங்க, சூழலின் உள்ளீடு எடுத்து சூழலுக்கே வெளியீடு ஒன்றை கொடுக்குதுன்னா அது திறந்த முறைமை. சரி, இது இயற்கையாக நடக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், செயற்கையாக நடக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு மரத்தை பாருங்க, திறந்த முறைமையில ஒரு மரம், மரம் சூழல்லேருந்தே ஒரு உள்ளீடு ஒன்று எடுக்குது. சரி, அப்படி இல்லை தண்ணி, வேற அந்த மரத்துக்கு தேவையான தொழிற்தொகுப்பு செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் மரத்துக்கு வரும். உள்ளீடு எடுத்து ப்ரொசஸ் பண்ணி ஒரு பழம் ஒன்றை வெளியீடா தார, இது ஒரு திறந்த முறைமை. சூழலில் உள்ளீடு எடுத்து சூழலுக்கு வெளியீடு ஒன்று கொடுக்குது. ஆனா செயற்கை முறைமை என்று சொல்றது மனிதனால உருவாக்கப்பட்ட. திறந்த முறைமைக்கும் செயற்கை முறைமைக்கும் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் என்ன, திறந்த முறைமை இயற்கையாகவும் இருக்கலாம், செயற்கை முறைமைக்கும் திறந்த முறைமைக்கும் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லை. விலகினா இப்ப திறந்த முறைமைக்கும் செயற்கை முறைமைக்கும் மிக டிஃபரண்ட். மரம் என்று சொல்வது செயற்கை அல்ல, போட்டோவா தானே, இயற்கையாக தானே அது வார. சரிதானே? அப்ப எல்லா சிஸ்டங்களும் செயற்கையும் அல்ல, செயற்கையா இருக்கக்கூடிய சிஸ்டங்கள் எல்லாம் திறந்த முறைமையும் அல்ல. ரைட். அடுத்து வாழும் முறைமை பாருங்க. வாழும் முறைமைக்கு உதாரணங்கள் சூரிய குடும்பம் உயிரற்ற முறைமைகளும் மனிதன் விலங்குகள் உயிருள்ள முறைமைகளாகவும் இல்லை. ரைட். அடுத்தது பாருங்க, தகவல் முறைமைகள். தகவல் முறைமைகள் எடுத்து செல்ற நேரம் நீங்க ஏற்கனவே அந்த ரெண்டுக்கும் டிஃபரண்ட் கேட்ட ஆளுக்கு இப்ப கிளியரோ அது
செயற்கை முறைமைக்கும் திறந்த முறைமைக்கும் என்ன டிஃபரெண்ட் என்று சொல்லி கேட்டீங்க. கிளியரோ அது? Right. தகவல் முறைமை பாருங்க. தகவல் முறைமை வந்து நான் ஏற்கனவே 1ஆம் பாடத்துல படிச்சிருக்கேன். சரி. கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறைமைக்கும் கணனிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறைமைகளும் இருக்கும். மேனுவல் சிஸ்டம் ஒன்று மீந்திருக்கும். அடுத்தது கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் ஒன்று மீந்திருக்கும். மேனுவல் சிஸ்டத்துக்கும் கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டத்துக்கும் ரெண்டுக்கும் மிக டிஃபரெண்ட் என்ன? மேனுவல் சிஸ்டத்துக்கும் கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டத்துக்கும் நான் இது ரிவிஷன் போற ஆக ஸ்லோவா போயிட்டு கொண்டீங்க. என்ன இந்த பாடம் வந்து மிச்சம் பேரு கஷ்டங்களுக்கு என்ன சுட்டி நான் ரிவிஷன்ல இதாக மெதுவா செஞ்சு கொண்டு போறேன். ரைட். விளங்காத ஏரியாக்கள் நினைச்சுன்னா கேளும். கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறைமைகளும் இருக்கும். கணனிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறைமைகளும் இருக்கும். இது ரெண்டுக்கும் மிக டிஃபரெண்ட் வந்து 1ஆம் பாடத்துல ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணேன். மேனுவல் சிஸ்டம் சொல்லி சொல்ற நேரம் ஒரு ஆள் வந்து கொப்பிகளால் எழுதி கைகளால் எழுதி அப்படி யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டங்கள் வந்து மேனுவல் சிஸ்டம். இப்ப பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆளுக்கு வந்து மருந்தெடுக்க போற நேரம் வந்து அங்க எந்தவித சிஸ்டமும் இல்லை. ஃபுல்லாவே மேனுவல். எழுதி 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 ஒவ்வொரு பேர் ஒன்று எழுதி திருப்பி அதுல புக் ஒன்றுல பேர் எழுதி திருப்பி டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்ததோட டாக்டர் வந்து மருந்து எழுதி தார. அப்ப அங்க வந்து எந்தவித சிஸ்டமும் இல்லை. எல்லாம் கைமுறையில நடக்கக்கூடிய சிஸ்டம். அது கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறைமை சொல்லி சொல்ற. இதே மாதிரி பாருங்க, கணனிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறைமை சொல்லி சொல்ற நேரம் நான் இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லேன். ஏதாவது ஒரு சில்லறை கடை ஒன்றுக்கு போய் சாமான் எடுத்தா அதுல பில் தாரது வந்து கையால் எழுதி தாரன்னு சொன்னா அது கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறை. இதே மாதிரி பில்லை வந்து ஆட்டோமேட்டடா கம்ப்யூட்டரைஸ்ல பண்ணி தாரன்னு சொன்னா ஒரு இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி தாரன்னு சொன்னா அது கணனிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறை. சரி. ரைட். அப்ப பாருங்க, கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறைமைக்கும் கணனி அடிப்படையில் செயற்படுத்தப்படும் தகவல் முறைமைக்கும் மிக டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்க யாராவது ஒரு ஆள். இது சரி ஒரு டிஃபரெண்ட் உண்டு. என்ன சரி ஒரு டிஃபரெண்ட் உண்டு சொல்லும். வேகம் கூட இருக்கும். சரி, வேகம் கூட ஈக்கும் என்று சொல்லி சொல்ற நேரம் வந்து அது கணனிமயப்படுத்தப்பட்டதோ கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறையும் சொல்லி கேட்டா கணனிமயப்படுத்தப்பட்ட சிஸ்டத்துல வந்து வேகம் கொஞ்சம் கூட. கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறைமையில ஒவ்வொன்றா தேடி 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 இது பண்ற நேரம் அது எனக்கு சொல்லி செக் பண்ணி கூட கஷ்டம். ஆனா கம்ப்யூட்டரைஸ்ல டக்குன்னு கோடை ஸ்கேன் பண்ண அப்படி இல்லாட்டி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண உடனே எங்களுக்கு ஒரு அவுட்புட்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி வசதியும் இருக்கும். அது கணனிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறைமைக்கும் கையால் செயற்படுத்தப்பட்ட தகவல் முறைமைக்கும் மிக ஒரு டிஃபரெண்ட். அடுத்த டிஃபரெண்ட் இன்னொரு ஆள் போட்டிக்கு எடுத்தேன்னா இங்க வந்து சரி இங்க வந்து தகவல் வந்து அல்லது தரவு தரவு அல்லது தகவல் வந்து பொய்யாக்கப்படையலும் பொய்யாக்கப்படையலும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து சரி ஒரு ஆள் வந்து ஒரு கடையில போயிட்டு பில் போடுன்னு சொல்லி சொல்லுவோம். அதுல ஒரு பேனை ஒன்று பில் பண்ணேன். இதே பேனா அவருக்கு நினைவில்லை நான் இருக்கும் போது சென்னோடு சொல்லி ரைட் இருக்கும் போது சென்னோடு சொல்லி நினைவில்லை. அப்ப அவரு 2 தடவை அதே பில்ல பேனா எழுதப்பட்டிருக்கணும். ஒரே தகவல் 2 தடவை பதியப்பட்டு. ஆனா இதே மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல இருந்து நடக்குதுன்றா டக் டக் டக்குன்னு டேட்டா என்டர் பண்ண கொள்ளே டக் டக்குன்னு டேட்டா என்டர் பண்ண கொள்ளே அது ஏற்கனவே டேட்டா பேனா வந்து என்டர் பண்ண பட்டின்றது வந்து இவருக்கு முன்னுக்கே காட்டும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் சொல்லி ஒரு மெசேஜ் வந்து வரும். அப்ப அந்த தரவு பொய்ப்பித்தப்படுத குறைச்சப்படும் கணனிமயப்படுத்தப்படுதல்ல. ரைட். செலவு குறைவா இருக்கும். கணனி முறை மேல செலவு குறைவுன்னு சொல்லி சொல்ற உண்மையிலே கணனி முறை மேல செலவு கொஞ்சம் கூட. ஏன்னா இதுல டெக்னிக்கல் இதுல கரண்ட் செலவு ஒன்றிக்கும்
வேற மெயின்டைன் பண்ண செலவு ஒன்றிக்கும். ஆரம்ப செலவு கூட. ஆரம்ப செலவு கணினிமயப்படுத்தப்பட்ட தகவல் சிஸ்டத்துல ஆரம்ப செலவு கூட. போக 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 செலவு குறையும். இருந்தாலும் ஆரம்ப செலவு கூட. காரணம் என்னன்னு சொன்னா கம்ப்யூட்டர் ஒன்று வந்து போடணும். அந்த கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் கனெக்ஷனை கொடுக்கணும். ரவுட்டர் என்ன சொல்லி செய்ய வேண்டாம், ரவுட்டர்கள் எடுத்து போடணும். இந்த மாதிரி ஆரம்ப செலவு கொஞ்சம் கூடியாயிருக்கும் கணினிமயப்படுத்தப்பட்டதில்லை. கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறை மேல ஆரம்ப செலவு குறைவு. ஒரு கொப்பி ஒன்று ஒரு பேனா ஒன்று மீண்டாவே போதும். சரி, ரைட். அடுத்தது பாதுகாப்புன்னு சொல்லி சொல்றாங்க. பாதுகாப்பு வந்து கிட்டத்தட்ட கணினிமயப்படுத்தப்பட்ட தகவல் சிஸ்டத்துல பாதுகாப்பு குறைவு. கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறை மேல பாதுகாப்பு கூட. ரீசன் என்னன்னா நாங்க வந்து இதை இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி தான் செஞ்சு கொண்டு போறோம். இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி தான் நாங்க இதை செஞ்சு கொண்டு போறோம். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி செஞ்சு கொண்டு போற நாளுக்கு எப்ப நாங்க இன்டர்நெட் ஒன் பண்ணுவோம், அதுக்கிடையில இன்டர்நெட் எப்ப நாங்க ஒன் பண்ணுவோம், அதுக்கிடையில ஹேக்கர் இல்லாட்டி ஹேக்கர்ன்னு சொல்லி ஒரு ஆள் உள்ள போறோம். ரைட், ஹேக்கர்ன்னு சொல்லி ஒரு ஆள் இல்லாட்டி ஹேக்கர்ன்னு சொல்லி ஒரு ஆள் உள்ள போறோம். அப்ப அவர்கிட்ட இந்த பாதுகாப்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு ஃபர்ஸ்ட். அதே மாதிரி கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறைமைக்கு எந்தவித பாதுகாப்பும் பெருசா தேவை இந்த பெருசா பாதுகாப்பும் நீக்கும். எனக்குன்னா உள்ளுக்கு வாரண்ட் சொல்லுறது நிச்சயம் கஷ்டம். இடவசதின்னு சொல்லி சொல்ற நேரம் வந்து கணினிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறைமைக்கு இடவசதி கொஞ்சம் தேவை. கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறைமைக்கு இடவசதி கொஞ்சம் கூட தேவை. எனக்குன்னா நிறைய புக்ஸ் பாவிக்கப்பட்டிருக்கும். ஆனா கணினிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறைமையில ஒரு சின்ன ஒரு கீபோர்ட் அல்லது சாரி ஒரு சின்ன ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டு இருந்தாவே போதும். அதுல போன வருஷத்துல தகவல், அதுக்கு போன வருஷத்துல தகவல், இந்த வருஷத்துல தகவல் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிடும். அடுத்தது கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறைமை. கணனி முறைமையில கரண்ட் தேவைப்படும், கைமுறையில கரண்ட் தேவைப்படாது. Right. கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறைமைகள். அடுத்தது கணனி அடிப்படையிலான தகவல் முறைமையிலிக்கக்கூடிய பிரதான கூறுகளை பாருங்க. கணனி அடிப்படையில் தகவல் முறைமையிலிக்கக்கூடிய பிரதான கூறு வன்பொருள் கூறு ஒன்று இந்திக்கோணும். எனக்கு கம்ப்யூட்டர் ஒன்று இந்திக்கோணும். அந்த வேற கீபோர்டு ஒன்று இந்திக்கோணும், மவுஸ் ஒன்று இந்திக்கோணும். இப்படி இல்லாதான் கணனி அடிப்படையிலான கம்ப்யூட்டர் சிஸ்டம்களை யூஸ் பண்ணலாம். மென்பொருள் ஒன்று தேவை. ஏன் மென்பொருளோட தேவைன்னு சொன்னா சிஸ்டம் செஞ்சு கொண்டு போகக்கூடிய மென்பொருள் எதுன்னு சொல்லி விளங்கணும். சில நேரம் நீங்க ஒரு லைப்ரரி சிஸ்டத்தை செஞ்சுருப்போம், இல்லாட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தை செஞ்சுருப்போம், கடைகள்ல யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம் செஞ்சுருப்போம். சரி, இந்த மாதிரி மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யாரு, ரைட், செய்முறைகள் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும். அப்படின்னா லொகின் பண்ணி தான் உள்ளுக்கு நாங்கள் இந்த ப்ரோசஸை செய்வோம். ப்ரோசஸ்லேயும் செய்யக்கூடிய ஐடியா இருக்கும். ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணுன்னு சொன்னாலும் ஃபுல் நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ஃபில் பண்ணி கொண்டு வர நேரம் தான் சப்மிட் பண்ண கிளிக் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கு. செய்முறைகள் வழிகள் எப்படி நாங்கள் செய்யறோம், இது எப்படியும் செய்யறதுன்னு சொல்லி ப்ரொசீஜர் ஒன்றிக்கும். அது அடுத்தது தரவு மற்றும் தகவலும் அங்க கட்டாயமாக இந்திக்கணும். இது தகவல் அடிப்படையிலான சாரி கணனி அடிப்படையிலான தகவல் முறைமை, கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்தது தன்னியக்க முறைமைகள் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை பாருங்க. மனிதர்களின் தலையீடின்றி அல்லது குறைந்த அளவான தலையீட்டின் தன்னியக்க முறைமைகள் செயற்படக்கூடிய முறைமைகள் தன்னியக்க முறைமைகள் எனப்படும். ஆட்டோமேட்டிக், எல்லாமே ஆட்டோமேட்டிக். இப்ப சில இதுகளுக்கு போறேன்னு சொன்னா, கடைகளுக்கு போறேன்னு சொன்னா கடை வந்து நாங்க கையால ஓபன் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிட்ட போனதோட சென்சர்ல அப்படியே ஓபன் ஆகும். இன்னும் சிலதுகள் வந்து லைட்டை வந்து ஒன் பண்ற நேரம் ஒரு கை தட்டின்னு சொன்னா லைட் ஒன் பண்ணக்கூடிய சிஸ்டம். பூரண தன்னியக்க சலவை இயந்திரம், ஃபுல்லாவே ஆட்டோமேட்டட் மெஷினரி அந்த மாதிரி. இங்கு இயந்திரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நுண்சில் ஒன்றின் மைக்ரோ சிப்ஸால தான் இது ஃபுல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி தன்னியக்க முறைமையில போட்டி. சரி, ரெண்டுக்கும் என்ன சரி டவுட் இருக்கிறா? கையால் செயற்படுத்தப்படும் தகவல் முறைமைக்கும் கணனிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறைமைக்கும் என்ற சரி டவுட் இல்லை. அடுத்த பாருங்க தகவல் முறைமைகள். தகவல் முறைமைகள் இப்ப இந்த ஏரியால எது சரி ரெண்டு இதுதான் வரும். உங்களுக்கு வரக்கூடிய கேள்வியில இதுவரைக்கும் வந்திருக்கிற கேள்வியில இங்க பாருங்க 2 4 6 8 10 12 சிஸ்டங்கள் நாங்க பார்க்க முறைமைகள் 12 முறைமைகள் இருக்கும்.
இந்த 12 முறைமையிலையும் எது சரி 2 முறைமையை பத்தி தான் ஒரு பேப்பர்ல வரும். ஃபைனல் பேப்பர்ல எது சரி 2 முறைமைகளை பத்தி தான் வரும். ஆனா 2 முறைமை எதே மாறுன்னு சொல்லி தெரியவே எக்ஸாம் கிட்டவாகி எந்த முறைமையை நீங்க மெயினா பார்க்கணும்னு சொல்லி நான் சொல்றேன். சரி, அப்ப இதுவரைக்கும் பார்க்கக்கூடிய சிஸ்டங்கள்ல எதையும் வந்தில்ல எதையும் கூட கேட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கெஸ்டிங்ல கொடுக்கலும் இந்த 2 சிஸ்டங்களையும் மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. சரி, அதை நான் கடைசியாக இல்லை. அப்ப பாருங்க, இந்த சிஸ்டங்கள்ல அலுவலக தன்னியக்க முறைமை ஆஃபீஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஆஃபீஸ்ல என்னென்ன கம்ப்யூட்டர் சிஸ்டங்கள் யூஸ் பண்ணப்படுறோ எல்லாமே அலுவலக தன்னியக்க முறைமைகள் தான். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு ஆளோட டீடைல்ஸை பதிவு செய்யறதுக்காக அவரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணு. ஒரு ஆள் உள்ளுக்கு வார நேரம் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஒன்றை யூஸ் பண்ணு. ஒரு ஆள் வெளிக்கு போற நேரம் அதுக்கு ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணு. அப்படி இல்லைண்டா ஒரு ஆளோட லெட்டர் ஒன்றை டைப் பண்ணணும்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணு. சரி, கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் செய்யணும்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணு. அப்படி நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்லி கொண்டு போறேன். என்ன சரி, ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யணும்னு சொன்னா ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணு. இப்படி கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர் ஆஃபீஸ்ல எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணப்படுமோ இதெல்லாம் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம், அலுவலக தன்னியக்க முடியும். அப்படின்னா ஆஃபீஸ்ல என்னென்ன கம்ப்யூட்டர் சிஸ்டங்கள் யூஸ் பண்ணும் எல்லாமே அலுவலக தன்னியக்க முறைமைகள் தான். சரி, அனுகூலம் பிரதிகூலங்களை கொஞ்சம் வாய்ச்சி பார்த்துக்கணும். விளையின அலுவலக தன்னியக்க முறைமை விலங்கல்லாட்ட உங்களுக்கு மைக் ஃபோன் பண்ணி கேட்கணும், இல்லாட்டி மெசேஜ் ஒன்று போடுறோம், இதை திருப்பி இன்னொரு முறை செல்லுமாண்டா. ரைட், அடுத்தது பாருங்க, பரிமாற்றல் செயல்முறை முறைமை சிஸ்டம். ஒரு வணிகத்தினை நடாத்த தேவையான அன்றாட வழக்கமான பரிவர்த்தனைகளை செய்வதற்கு மற்றும் பதிவு என்பவற்றை மேற்கொள்ள உதவுவதோடு ஒரு நிறுவனத்தின் செயற்பாட்டு மற்ற பயனாளர்களுக்கு சேவை செய்யும் ஒரு தகவல் முறைமையாகும். உதாரணத்துக்கு பரிமாற்றல் நடக்கக்கூடிய செயல்முறை. இப்போ ஒரு நிறுவனம் ஒன்று எடுத்துக்கொண்டா, ஒரு வணிகம் ஒன்று நான் இந்த சொல்லீர்கள் வணிகம் என்று சொன்ன இன்டர்நெட் சொல்லி நாங்கள் இ-காமர்ஸ் பாடத்தில் ஏற்கனவே படிச்சிருக்கேன். பொருட்கள் சேவைகளை வாங்குதல் விற்பனை செய்தல் பரிமாற்றல் இதெல்லாம் தான் ஒரு வணிகம் என்று சொல்லி சொல்றேன். அப்ப இந்த வணிகத்துல ஒரு கம்பெனி உண்டு. உதாரணத்துக்கு சொல்லுவோம், நாங்க ஒரு ஒரு ஃப்ரூட் கம்பெனியோட வச்சு கொண்டிருக்கேன்னு சொல்லி, அப்படின்னா ஃப்ரூட் விற்கக்கூடிய கம்பெனி உண்டு. அப்படி இல்லாட்டி ஒரு கடை உண்டு. அப்ப இந்த கடையில ஒரு ஆள் சாமான் வாங்கி இன்னொரு ஆள்கிட்ட சாமான் வாங்கி தான் விற்கும். அப்ப இவர் சாமான் வாங்குறதுக்காக ஒரு ஆளுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஒரு கம்பெனியோட வச்சு நீங்க யோசிக்கணும். கம்பெனியில ஒரு ஆள் வந்து பர்ச்சேஸ் பண்ற டீம் வந்து அவங்க என்ன செய்யற ஆன்லைன்ல அந்த யாருக்கு நாங்க ஆர்டர் கொடுத்தோ அவருக்கு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ல கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்ப இந்த மாதிரி கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, என்ன சரி செக்ஸ் ரிட்டர்ன் ஆகுது, ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சாமான்கள் ரிட்டர்ன் பண்ணப்படுகிறது, இந்த மாதிரி இதுகளுக்கு பேர் தான் நாங்க சொல்ற பரிமாற்றல் செயல்முறை முறைமை டிரான்சாக்ஷன் ப்ரோசஸிங் சிஸ்டம். உதாரணத்தை பாருங்க, நாளாந்த பங்கு பரிமாற்றல், அதாவது பண வைப்புகள், மீளப்பெறல், பணமாற்று போன்ற செயற்பாடுகள் குறையின்றி செயற்படுத்த தகவல் முறைமை உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு அந்த பிஓசியில பயன்படுத்தக்கூடிய இ பேங்கிங் சிஸ்டம். அப்படி இல்லைன்னா பீப்பிள்ஸ் பேங்க்ல யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டங்கள், கமர்ஷியல் பேங்க்ல யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டங்கள், இந்த மாதிரி பேங்கிங் சிஸ்டங்கள் எல்லாமே டிரான்சாக்ஷன் ப்ரோசஸிங் சிஸ்டங்கள் தான். சரி, ரைட். அடுத்தது பாருங்க, முகாமைத்துவ தகவல் முறைமை மேனேஜ்மெண்ட். இதுல கம்ப்யூட்டர் சிஸ்டம் மட்டுமா வாரண்டு சொல்லி கேட்டீங்க. டிரான்சாக்ஷன் ப்ரோசஸ் சிஸ்டம் சொல்லி சொல்ல கொள்ளே இதுல கம்ப்யூட்டரை மட்டும் யூஸ் பண்ணி நாங்க இது பண்றதல்ல. கிட்டத்தட்ட நீங்க வணிகத்துக்கு போயிட்டு அப்படின்னா பேங்க்கு போயிட்டு கேஷை இது பண்ணி கொள்வது, அப்படி இல்லாட்டி ரைட் ஒரே அடிக்கிறாங்க இது பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி பேங்க்கு போயிட்டு டிரான்சாக்ஷன் என்ன சரி செய்யணும் முடிச்சுன்னா அக்கௌண்ட் தள்ளி போட முடிச்சுன்னா அந்த மாதிரி சிஸ்டங்கள் இதெல்லாம் தான் பரிமாற்ற செயல்முறை முறை. கம்ப்யூட்டரைஸ் மட்டுமல்ல, முழு சிஸ்டமும் இங்க வரும். சரி,
அடுத்தது முகாமைத்துவ தகவல் முறைமை. முகாமைத்துவ தகவல் முறைமை மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல என்னத்தை செய்யறா பாருங்க. மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்ல நேரம் அங்க வந்து மெயின் கூறுகள் 3: திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்தல். இந்த 3 சிஸ்டங்களும் செய்யக்கூடிய இடம். இப்ப நீங்க பார்த்தீங்க ஒரு படங்கள்ல சரி, இல்லாட்டி வேற வேற இடங்கள்ல சரி, ஒரு பிசினஸ் ஒன்றை செய்யணுமா இதுன்னு சொன்னா, இப்ப ஸ்கூலுகள்ல பார்த்தோன்னு சொன்னா முகாமைத்துவ குழு கூட்டம் என்று சொல்லி சொல்ற மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள ஒரு மீட்டிங் ஒன்றை அரேஞ்ச் பண்ணு. இந்த மீட்டிங்ல முடிவெடுக்க எப்படியே நாங்க கல்வியை முன்னேற்று, அப்படி இல்லாட்டி எப்படியே நாங்க எங்களோட பிசினஸை முன்னேற்று சொல்லி டீம் லீடர்ஸ் மார், சிஇஓ மார், அப்படி இல்லாட்டி இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் மார், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. இந்த ஐடியால என்னென்ன சிஸ்டங்கள் யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. இது பரிமாற்றல் செயல்முறை தகவல் தொகுதியிலிருந்து பெறப்படும் தகவல்களை கொண்டு தீர்மானம் எடுத்தல் செய்யும், பின்னூட்டல் வளங்களை செய்யும், அறிக்கையை தயாரித்தல் இதெல்லாத்தையும் இங்க செய்யும். அப்படின்னா இப்போ ஒரு சிஸ்டம் ஒன்றை முன்னெடுத்து சொல்லி சொல்லுவோம். கம்பெனியால நாங்க ஒரு சிஸ்டம் ஒன்றை முன்னெடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் சிஸ்டம் ஒன்று நாங்க முன்னெடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சிஸ்டம் வந்து எதிர்காலத்துல நாங்க என்ன இருக்கேன் புகையிலும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு எடுக்கும். இதே மாதிரி செஞ்சதுக்கான ஃபீட்பேக்ஸை வாங்குது. இப்ப பாருங்க, ஊழியர்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்க நேரம் ஊழியருக்கு மேல் லீக்காக்கள் தான் டீம் லீடர்ஸ் தான். ஒவ்வொரு டீம் பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த டீம்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் டீம் லீடர்ஸ் தான். இப்ப ஊழியர்களுக்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் கொண்டு எடுத்து டீம் லீடர்ஸ் மாதிரி அந்த மீட்டிங்ல ஃபீட்பேக்ஸை முன் வச்சோம். ஊழியர் மாதிரி இப்படி செய்யற, நாங்க வந்து இந்த மாதிரி ஊழியருக்கு சம்பளங்களை கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும், இந்த சிஸ்டங்கள் இப்படி நாங்க அப்டேட் பண்ணணும், இப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறது, பின்னூட்டல் வழங்குறதுக்கு ஒரு அறிக்கையை தயாரிக்க ரிப்போர்ட் ஒன்று செய்யற. நாங்க எதிர்காலத்துல இந்த மாதிரி நோக்கத்துக்கு போறேன், நாங்க இதுதான் எங்களோட பிளான் அப்படின்னு சொல்லி கிட்ட அந்த ப்ரொஜெக்ட் ஒன்று போடுதுன்னு சொல்லி சொல்லுவது. இதெல்லாம் முகாமைத்துவ தகவல் முறைமையில் நடக்கும். எதிர்காலத்துல நிறுவனம் எந்த மாதிரி வேலையும் செய்ய போற, சரி அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க. இதுதான் இந்த முகாமைத்துவ தகவல் முறைமை மேனேஜ்மெண்டோட சம்பந்தப்படும். சரி, அடுத்தது தீர்மான உதவு முறைமை. இதுல மெயின் விஷயம் என்னன்னு சொன்னா இறுதி தீர்மானத்தை எடுக்கும். அப்படின்னா இப்ப முகாமைத்துவ தகவல் முறைமையில ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை போட்டிக்கு நிறுவனம் அடுத்த மாசம் இந்த மாதிரி வேலை செய்ய போற, அதுக்காக வேண்டி நாங்க எந்த செய்யணும் என்று சொல்லி செய்வதுதான் தீர்மான உதவு முறைமை. கிட்டத்தட்ட முகாமைத்துவ தகவல் முறைமையோட சம்பந்தப்படும் இந்த தீர்மான உதவு முறைமை டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்துல இப்ப கொழும்புல ஒரு பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணவரு ரத்னபுரியில ஒரு பிரான்ச்சும் நீங்களுக்கு ஓபன் பண்ணி கொள்ளையிலும் ஆகுமோ அப்படின்னு சொல்லி முடிவு ஒன்று எடுக்குது. இதுதான் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். கொழும்புல இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை வச்சு ரத்னபுரியில எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஈக்குமோ அப்படின்னு ஒரு டிசிஷன் ஒன்று வார தீர்மானம் ஒன்று இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல ஐடியா ஒன்று இருக்கு, அந்த ஐடியா சரியா வேலை செய்யறோம்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறது வந்து தீர்மான உதவும் முறைமை. விளங்குவோம். உதாரணமாக ஒரு நிறுவனத்தின் புதிய கிளையை திறப்பதற்கு தேவையான நகரத்தை தெரிவு செய்தல் இம்முறைமையினூடாக நடைபெறலாம். அடுத்தது நிறுவனத்துல நாங்க நிறுவனம் ஏற்கனவே 2 பில்டிங் இருக்கக்கூடிய நிறுவனம் நாங்க 3 தட்டாக உயர்த்துவோம். நிறுவனத்துக்கு புதிய ஊழியர்களை உள்ளீடு செய்கிறோம். அடுத்தது ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸை கொடுக்குவோம். இதெல்லாத்தையும் செய்யறதுதான் தீர்மான உதவு முறைமை. சரி, விளையினோம். முகாமைத்துவ தகவல் முறைமைக்கும் தீர்மான உதவு முறைமைக்கும் மிக டிஃபரெண்ட் என்று சொல்லி விலங்கல்னா கேளுமோ. அடுத்தது நிறைவேற்று உதவு முறைமை பாருங்க. நிறைவேற்று உதவு முறைமையானது ஒரு நிறுவனத்தின் தரவுகளை பிரயோசனமுள்ள வகையில் சாராம்சப்படுத்துவதற்காக உதவி அளிக்கின்றது. மேலும் நிறுவனத்தில் தந்திரோபாய முறையில் தீர்மானங்கள் செயல்முறைக்கு உதவக்கூடிய அமைக்கப்பட்ட ஒரு சிறிய செட் ஆகும்.
டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டத்துல நாங்க எந்த முடிவெடுத்தோ அதை எக்ஸிகூட்டிவ் பண்ற மாதிரி தான் இது. முடிவெடுத்ததை செய்தது அதுதான் இந்த எக்ஸிகூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம். இப்ப முடிவெடுத்தீர்கள் வந்து டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ல முடிவெடுத்தீர்கள் கொழும்புல எங்களோட பிரான்ச்சிக்க நாங்க எங்களோட பிரான்ச்சை கூட்டுறதுக்காக ரத்னபுரியிலும் ஒரு பிரான்ச் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவெடுத்தீங்க. சரி, எடுத்த முடிவை எக்ஸிகூட்டிவ் பண்ற நிறைவேற்று. இப்ப ரத்னபுர பிரான்ச்ல நாங்க ஓபன் பண்ணணுமா சொன்னா எங்களுக்கு என்னென்ன சாமான்கள் தேவை, அந்த சாமானை நாங்க எப்படியும் கொண்டு போயிட்டு வச்சுக்கொண்டோம். எப்படியும் நாங்க இதெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணோம். எந்தெந்த மாதிரி நாங்க எங்களோட சிஸ்டத்தை வந்து இது பண்ணி கொண்டு போறோம்னு சொல்லி நிறைவேற்றுதல் முறை மேல தான் நாங்க செஞ்சு கொண்டு போற சிஸ்டம். சரி, ரைட், விளங்கினா? நிறைவேற்று உதவு முறைமை, தீர்மான உதவு முறைமை, முகாமைத்துவ தகவல் முறைமை, பரிமாற்றல் செயல்முறை முறைமை, அடுத்தது அலுவலக தன்னியக்க முறைமை. இதான் 5 முறையுமே பார்த்துட்டு அடுத்த பாருங்க நிபுணத்துவ முறைமை. நிபுணத்துவ முறைமை என்று சொல்லி சொல்றது எக்ஸிகூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம் என்று சொல்லி சொல்ல நேரம் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டத்துல நீங்க முடிவெடுத்தீங்க நாங்க ரத்னபுரியில் ஒரு பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணணும்னு சொல்லி. டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டத்துல முடிவெடுத்தீங்க நாங்க ரத்னபுரியில் ஒரு பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணுவோம்னு சொல்லி. அப்ப பிரான்ச் ஓபன் பண்ணணும்னு சொல்லி டிசிஷன் எடுத்து முடிஞ்சதுக்கு போறாங்க அந்த டிசிஷனை எக்ஸிகூட்டிவ் பண்றது, அதை நிறைவேற்று, எடுத்த முடிவை செய்து, அதுதான் நிறைவேற்றுதல் முறைமை. விளங்கணும். உதாரணத்துக்கு வந்து இப்ப ஸ்கூல்ல முடிவெடுத்தீங்க டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டத்துல ஸ்கூலுக்கு வரக்கூடிய அந்த மெயின் கேட்டை கொஞ்சம் நாங்க இன்னும் கொஞ்சம் பசுந்தாக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தீங்க. அப்ப முடிவெடுத்து முடிஞ்சதுக்கு போற அதுக்கேற்ற ரிப்போர்ட் ஒன்றையும் கொடுத்து இப்ப அதை யாராலையும் செய்யலும் எப்படியும் செய்தேன்னு சொல்லி முடிவெடுக்கிறது தான் இந்த நிறைவேற்றுதல் முறைமை. எப்படியும் செஞ்சு கொண்டு போற வேலையை ஸ்டார்ட் பண்ண அப்படி சொல்லி டிசிஷன் எடுக்கிற தீர்மான உதவு முறைமை நிறைவேற்று செய்தேன்னு சொன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நிறைவேற்றுதல் முறை. இப்போ விளங்கினா? ரைட், அடுத்தது பாருங்க நிபுணத்துவ முறைமை, எக்ஸ்பர்ட் சிஸ்டம். நிபுணத்துவ முறைமைன்னு சொல்லி சொல்லுறது வந்து உதாரணத்தை சொல்லுங்க எனக்கு பேனால உங்களுக்கு என்ன செய்யணும்? பேனா பேனா அல்லது பென்சில் அதுல உங்களுக்கு என்ன செய்யணும்? சும்மா சொல்லுங்க, நீங்க பேசணும், இல்லாட்டி இந்த பாடம் செய்ய கஷ்டம். நோட்ஸ் பாடம் இல்லாட்டி நான் பேரை சொல்லவா? எழுதணும். அப்ப பேனா உருவாக்கப்பட்டது எழுதுறதுக்கு மட்டும், பென்சில் உருவாக்குறது எழுதுறதுக்கு மட்டும். சரி, அதே மாதிரி சொல்லுங்க பார்க்க கதவு எந்தீங்க வச்சு கூட்டல வாங்க முடியாது, வாங்க முடிஞ்ச பிறகு வாங்க.
ரைட். கதவு வந்தப்ப சேஃப்டிக்காக வச்சிருக்கு, அது சரி. ஃபேன், ஃபேன் எதுக்கு வச்சிருக்கு? காத்து படுறதுக்காக வச்சிருக்கோம். சரி. இப்ப பாருங்க, ஃபேன்ல ஃபேன் வந்து எங்களுக்கு காத்துப்படுற வேலையை மட்டும்தான் செஞ்சு தரும். பேனை வந்து எழுதிய வேலையை தான் வேலை செய்யணும். எழுதிய வேலைக்கு தான் அது செய்யப்பட்டு. இப்ப எக்ஸ்பர்ட் சிஸ்டம் என்று சொல்லியது வந்து அந்த குறிப்பிட்ட துறையில அவர் அதுல நிபுணத்துவமா இந்திக்கும், எக்ஸ்பர்ட்டா இந்திக்கும். சரி. இப்ப பாருங்க, ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல அதுல மெயின் தொழில், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல மெயின் தொழில் ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து எத்தனை புக்ஸ் எடுத்து எத்தனை புக்ஸ் அவர் ரிட்டர்ன் பண்ண, வரவின் புக்ஸ் ரிட்டர்ன் புக்ஸ், இதை தான் மெயினா அவங்க பார்ப்போம். இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அப்படின்னா எத்தனை மணிக்கு என் உள்ளுக்கு வந்த எத்தனை மணிக்கு என் வெளியே போகணும், ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் மாதிரி. சரி. அப்ப ஒரு சிஸ்டம் உண்டு, அந்த துறையில மட்டும் எக்ஸ்பர்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் சொல்லுங்கள். சரி. உதாரணத்துக்கு பாருங்க, தந்தைக்கு உதாரணமாக கணனிக்கு மருத்துவத்துறை சார்ந்த அறிவை உட்புகுத்தி அப்படின்னா ஏஐல கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து மருத்துவத்தை பத்தி சொல்லி கொடுத்து அதுல உங்களுக்கு ஒரு நோயாளிக்குரிய நீங்க போட்டேன்டா செட் ஜிபிடிய பாருங்க. செட் ஜிபிடில உங்களுக்கு ஒரு நோயாளிக்குரிய போட்டேன்டா அந்த நோயாளிக்குரியில வரக்கூடிய நோய் எந்தன்னு சொல்லி அதாவே செல்லும். அப்ப மருத்துவத்துறையிலையும் செட் ஜிபிடி எக்ஸ்பர்ட், எல்லா விஷயத்திலையும் செட் ஜிபிடி எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி தான். சரி. இந்த ப்ரெஷரை மெஷர் பண்ண மிஷினை பாருங்க, அது ப்ரெஷரை மெஷர் பண்ணதுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிருக்கு. பிளட் சுகரை டெஸ்ட் பண்ணதுக்கான மிஷின் பிளட் சுகரை டெஸ்ட் பண்ணதுல எக்ஸ்பர்ட் ஆயிருக்கு. சரி. ஒரு ஒச்சு உண்டு, கைக்கு கேட்டக்கூடிய ஒச்சு வந்து ஒச்சு பார்க்கறதுக்கு மட்டும், அது எக்ஸ்பர்ட் ஆகுது. சரி. அதே மாதிரி ஒச்சில் இருக்கக்கூடிய அந்த சில நேரம் பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணதுக்கான சிஸ்டம் வந்து அது கிட்டத்தட்ட இது சிஸ்டம் உண்டு அல்ல, எக்ஸ்பர்ட் அல்ல. எக்ஸ்பர்ட் வந்து ஒச்சு இதுல ஒச்சில டைம் பார்க்கறது மட்டும். விளங்கினது நிபுணத்துவ முறை சொன்னா ஒரு சிஸ்டம் அதுல மட்டும் எக்ஸ்பர்ட் ஆகின்னு சொன்னா அதுதான் நிபுணத்துவ முறைமை. அடுத்தது பாருங்க, உட்பொதிந்த முறைமை. குறிப்பிட்ட அல்லது மிகச்சிறிய விசேட தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்தப்படும் கணனி முறைமைகள் உட்பொதிந்த முறைமை எனப்படும். கிட்டத்தட்ட இது வந்து சப்ப்ரோசஸ் ஒன்று மாதிரி. ஏற்கனவே ஒரு ப்ரோசஸ் ஒன்று போயிட்டு கொண்டிருக்க நேரம் அதுல இருக்கக்கூடிய ஒரு சப்ப்ரோசஸ். பாருங்க, ஒரு காரில் பொருத்தப்பட்டிருக்கும் ஏபிஎஸ் பிரேக் முறைமை. காரே ஒரு சிஸ்டம், காருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் பிரேக் சிஸ்டம். காரே ஒரு சிஸ்டம், காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாட்டு போடுறதுக்கான அந்த சிஸ்டம், அது மற்ற இந்த உட்பொதிந்த முறைமை. ரைட். விளங்கினது ட்ரோன் கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த மாதிரி எல்லாம் நிபுணத்துவ முறைமை, உட்பொதிந்த முறைமை. விளங்கினோ இல்லையோ? இதுவரைக்கும் நாங்க அலுவலக தன்னியக்க முறைமையை பார்த்த, பரிமாற்ற செயல்முறை முறைமையை பார்த்த, முகாமைத்துவ தகவல் முறைமையை பார்த்த, தீர்மான உதவு முறைமையை பார்த்த, நிறைவேற்று உதவு முறைமையை பார்த்த, நிபுணத்துவ முறைமை, உட்பொதிந்த முறைமை. கிட்டத்தட்ட 2, 4, 6, 7 சிஸ்டங்கள் பார்த்த, எல்லாம் 15 சிஸ்டங்கள் இது. சரி. இந்த 7 சிஸ்டத்திலையும் என்ன பெரிய டவுட் ஈக்கிறா? பார்த்த 7 சிஸ்டத்திலையும் எந்த பெரிய டவுட் ஈக்கா? ரைட். அப்ப பாருங்க, புவியியல் தகவல் முறைமை, ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். புவியியல் தகவல் முறைமை என்று சொல்வது வந்து இது வந்து கிட்டத்தட்ட அந்த சேட்டலைட்டோட சம்பந்தப்பட்டது. பாருங்க, ஜிஐஎஸ் என்பது புவியின் மேற்பரப்பில் உள்ள நிலைகள் தொடர்பான படம் பிடித்தல், சேமித்தல், சரிபார்த்தல், தரவுகளை காட்சிப்படுத்தல் போன்ற செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற கணனி முறைமையாகும்.
மேலும் வரைபட மாதிரிகள் வினவல் மற்றும் அவற்றின் இருப்பிடத்தின்படி ஒரு தரவுத்தளத்தில் தரவுகளை அதிக அளவில் ஆய்வு செய்து அனுமதிக்கும் முறைமை. காட்சிகளை கற்பனை செய்து சக்தி வாய்ந்த கருத்துக்களை வழங்குவதற்கும் பயனுள்ள தீர்வுகளை மேம்படுத்துவதற்கும் GIS உதவுகிறது. சரி, ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். புவியியல் தகவல் முறைமையில் என்ன செய்வேன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட புவி மேற்பரப்புல குன்றுகளிக்கும் நீர்வீழ்ச்சிகளிக்கும் பாலைவனங்களிக்கும் இதெல்லாத்தையும் படங்கள் எடுத்து அப்படி இல்லாட்டி வீடியோஸ் எடுத்து சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் GIS சிஸ்டம். இதுல என்னத்தையும் செய்ய முடியுதுன்னா பேரிடர் முகாமை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா சுனாமி வருமோ, எத்தனை மணிக்கு வரும், இந்த பூமி அதிர்ச்சி வருமோ, பூமி அதிர்ச்சி எத்தனை ஹெக்டேர்ஸுக்கு வந்தீங்க, எதிர்காலத்துல பூமி அதிர்ச்சி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் லீக்கோ இப்படி எல்லாம் பார்க்கறதுதான் பேரிடர் முகாமை. சூறாவளி எவ்வளவு தூரத்துக்கு நடிச்ச, எவ்வளவு கெப்பாசிட்டில சூறாவளி அடிச்ச, இதெல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணக்கூடியதான் பேரிடர் முகாமை. விளங்கோ? புவியியல் தகவல் முறைமை ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அடுத்தது குற்றப்புள்ளி விவரவியல். குற்றப்புள்ளி விவரவியல் என்று சொல்றது அந்த ட்ரேஸ் பண்ண மாதிரி கேட்பாங்க. லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க. குற்றங்கள் என்று சரி நடந்துன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி லொகேஷன் ட்ரேஸ் பண்ணுது. தொல்லியல். தொல்லியல் என்று சொல்லுவது தொல்லியல் யுகம் என்று சொன்னா அவங்களுக்கு தெரியும் நோமலா என்ன சரி ஒரு தொல்லியல் யுகம் என்று சொல்ல நேரம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்கும், இல்லாட்டி இந்த இடத்துல பழைய மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட, இந்த இடத்துல பழைய ஒரு ராஜாட ஒரு கத்தி ஒன்று வாள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட, இந்த இடத்துல இது பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சீக்கிரியா குன்றுக்கு அடியில இப்படி இல்லை இப்படி ஈக்கும் அப்படின்னு சொல்லி மேலால ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணு. இந்த இடத்துல ஒரு இது ஒன்று ஈக்கலாமோ, சரி இந்த இடத்துல இப்படி ஒன்று ஈக்கலுமோ அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுது. சரி, பாருங்க நோமலா அவங்களோட மருத்துவத்துறையில நடக்கக்கூடிய ஸ்கேனை ஒரு உடம்புட ஸ்கேன் ஃபுல்லா பண்ணதோட உடம்புல எந்த குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி விளங்கும். இதே மாதிரி நிலத்தை நாங்க ஆராய்ச்சி செய்யணுமா சொன்னா தொல்லியல்ல யூஸ் பண்ணக்கூடியது ஸ்கேன் பண்ணக்கூடிய மெத்தட். இந்த இடத்துல இந்த மரத்தை வளர்க்கலுமோ, இதுக்கு சரியா பொருத்தமோ, அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல என்ன சரி புதையல்கள் இருக்குமோ, பழைய காலத்து சாமான்கள் இருக்குமோன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்க்க நிலத்தை. அப்ப அந்த இடத்துல டக்குன்னு தோண்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அதுதான் அந்த தொல்லியல் சொல்லி சுகாதார மற்றும் மருத்துவ முகாமை சொல்லி நேரம் பாருங்க. அந்த எம்பியூலன்ஸ் 1919 அந்த அவசர சேவைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எம்பியூலன்ஸ். அந்த எம்பியூலன்ஸை பாருங்க, இது வரைக்கும் அந்த சிஸ்டம் இல்லை போல. வெளிநாட்டுகள்ல யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் டக்குன்னு கோல் பண்ணதோட அந்த லொகேஷன் வேலை செய்யும். எங்கேயுமே கோல் பண்ண அப்ப அவருக்கு டக்குன்னு என்ன செய்யலும், இந்த இடத்துல எக்ஸிடென்ட் ஆன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசர சிகிச்சைக்காக இந்த இடத்துல இன்னொரு பேஷண்ட் ஒன்றுக்கு அவசரம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவதோட இந்த சிஸ்டத்துல இருந்து நடக்க முடியுதுன்னா லொகேஷன் ட்ரேஸ் பண்ணிவிடும். இந்த லொகேஷன்ல இப்படி ஒரு பேஷண்ட் ஒன்றுன்னு சொல்லி எம்புலன்ஸ் அந்த லொகேஷனை தேடி அப்படியே வரும். சரி, அது GIS. லொகேஷனை பார்க்குவதெல்லாம் GIS. சரி, போக்குவரத்து பணிகளையும் நாங்க இது பண்ணி கொடு. சரி, இப்போ அது புவியியல் தகவல் முறைமைகள் ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அறிவு முகாமைத்துவ முறைமை நாலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதை கொஞ்சம் வாசிக்கோ, அதுல பெருசா இது ஒன்று இல்லை. கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லி சொல்லுவது உள்ளடக்க முகாமைத்துவ முறைமை என்று சொல்லி சொல்லுவது இப்ப நீங்க ஜூம் இதை கிளிக் பண்ணி பாருங்க. ஜூம் இதுல ஒசக்கவங்களுக்கு தலைப்பு போட்டிக்கும் சிஸ்டம் அனலைசிஸ் டிசைனிங். சைட்ல ஒரு பேனை உண்டு, அதுக்கு சைட்ல AI கம்போனன்ட் உண்டு. மைக்கை ஒன் பண்ணதும் ஆஃப் பண்ணதுக்குமான ஒரு சிஸ்டம் உண்டு. ஸ்டார்ட் வீடியோன்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ ஒன் பண்ணதுக்கான ஒரு சிஸ்டம் உண்டு. செட்டுன்னு சொல்லக்கூடிய ஏரியா உண்டு, எண்ட் ஆகக்கூடிய ஏரியா உண்டு. இப்படி பென்சிலால வரைகிறதுக்கு ஆசை சுட்டி இப்படி பென்சிலால வரைகிறதுக்கான ஒரு சிஸ்டம் உண்டு. இப்படி எல்லாம் தந்தீங்க. சரி, இப்ப பாருங்க,
உங்களுக்கு இத இத இந்த கண்டென்ட் இது எல்லாத்துக்கும் பேர் தான் கண்டென்ட் சொல்லுது. மியூட் பண்ணுது, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுது, செட்டுன்னு சில ஏரியா, மோண்டு செல்லக்கூடிய ஏரியா, எத்தனை பார்ட்டிசிபென்ட் நீக்காண்டு சொல்லி பார்க்கக்கூடிய ஏரியா, இதெல்லாம் பேர் தான் கண்டென்ட். ஒவ்வொரு கண்டென்ட் இந்த ஜூம் செல்லக்கூடிய சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட். ரைட், இதை பாருங்க. வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணினா செட் எல்லாம் வந்து நிற்கும். அதுக்கு சைட்ல குரூப்ஸ் இருக்கும், அதுக்கு சைட்ல கம்யூனிட்டின்னு சொல்லி வந்துருக்கும், அதுக்கு சைட்ல ஸ்டேட்டஸ், அதுக்கு பிறகு கோல்ஸ்ன்னு சொல்லி வந்துருக்கும். அப்ப அவங்க வாட்ஸ்அப் கம்பெனில என்ன செஞ்சீங்க, அந்தந்த கண்டென்ட்டை வந்து எந்தெந்த இடத்துல நீக்கணும்னு சொல்லி வச்சீங்க. ரைட், மேனேஜ் பண்ணி வச்சீங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, சிஸ்டம் வந்து நாங்க யூஸ் பண்ணிடுவோம் எல்லாரும். இன்ஸ்டா பாவிச்சியாகலன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ள போனா லொகின் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஒன்றிக்கும், லைக் பண்ணுவது, கமெண்ட் பண்ணுவது, செக் பண்ணக்கூடிய சிஸ்டங்கள், இப்படி நிறைய இதுகள் இருக்கும். அப்ப இன்ஸ்டாகிராம் கம்பெனியால இருந்து முடிவு செஞ்சுக்க, மேனேஜ்மெண்ட் முடிவு செஞ்சுக்க, எங்கட இதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நாங்க இந்த இடத்துல வச்சாதான் எங்களை யூசருக்கு அட்ராக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ல யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரி சிஸ்டம் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், இந்த சிஸ்டங்கள்ல உள்ளுக்கு போயிட்டதோட லொகின் பண்ணக்கூடிய ஏரியா ஒன்றிக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியா ஒன்றிக்கும். லொகின் பண்ணக்கூடிய ஏரியா ஒன்று மீக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய ஏரியா ஒன்று மீக்கும். சரி, அதே மாதிரி உள்ளுக்கு போனதோட பரோவிங் புக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஏரியா உண்டு, ரிட்டர்ன் புக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஏரியா உண்டு, ப்ரொஃபைல் என்று சொல்லக்கூடிய ஏரியா உண்டு இருக்கும். இப்படி வேற வேறையா பிரித்து வச்சுக்கும். இதுவரை தான் கண்டென்ட். அப்ப எந்த கண்டென்ட் எந்த இடத்துலயும் வரக்கூடியதுன்னு சொல்லி சொல்லுவதுதான் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரி, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. உதாரணங்களாக இணைய அடிப்படையிலான வெளியீடுகள், வரலாற்று வடிவமைப்பு, வடிவமைப்பு முகாமைத்துவம், பார்வை கட்டுப்பாடு, இலக்கமிடல், தேடலும் மீட்டெடுத்தலும், உள்ளடக்கம் மற்றும் முன்வைத்தல் என்பவற்றுக்கு உதவுகின்றன. உதாரணங்கள் ஜூம்லா, வேர்ட்பிரஸ், ட்ரூபால், இதெல்லாம் சிஸ்டங்கள். இந்த சிஸ்டங்களை வச்சுதான் நாங்க கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கு. கண்டென்ட் ஒன்று எங்களுக்கு தாரம், நீங்க இப்படி ஒரு சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணீங்கன்னு சொல்லி கண்டென்ட் ஒன்று தாரம். சரி, அடுத்தது பாருங்க, நிறுவன மூலவள திட்டமிடல் முறைமை. நிறுவன மூலவள திட்டமிடல் முறைமை, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம். நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளங்களை எப்படி நாங்க எக்ஸிகூட்டிவ் பண்றோம், எப்படி நாங்க செஞ்சு கொண்டு போறோம். உதாரணத்துக்கு பாருங்க, வணிக செயல்முறை முகாமை முறையாகும். இது ஒருங்கிணைந்த பயன்பாடுகளை பயன்படுத்தி வணிகத்தினை முகாமை செய்து வருகிறது. இஆர்பி முறைமையானது தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய பல அலுவலக ஏற்பாடுகளை தானியங்கு சேவைகளை வழங்குவதுடன் மனித வளமாகவும் காணப்படுகிறது. இஆர்பி மென்பொருள் முறைமையானது உற்பத்தி திட்டமிடலை அபிவிருத்தி, உற்பத்தியை, விற்பனையை, சந்தைப்படுத்தலை மேற்கொள்ளும். உதாரணத்துக்கு பாருங்க, நிறுவன மூலவள திட்டமிடல். இப்ப நாங்க முடிவெடுத்த நேரத்தோட ஸ்கூல்ல கேட் சிஸ்டத்தை நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சீங்க. இப்ப ஸ்கூல்ல கேட் என்ன சொல்லக்கூடியது ஒரு ஒரு மெயின் ஏரியா உண்டு. அதை நாங்க எப்படி நாங்க டிசைன் பண்றோம்னு சொல்லி முடிவெடுக்குது. அப்ப அந்த டிசைன் பண்ணதுக்கான முடிவெடுக்கிறதுக்கு பாருங்க, நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மண்வெட்டி தேவை, இல்லங்கூறு அளவாங்கு தேவை, அதே மாதிரி சிவந்தி பேக் தேவை, வீல்பரோ தேவை, வேலை செய்யறதுக்கு மேசன் தேவை. இதெல்லாம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளங்கள். இந்த வளங்களை எப்படி நாங்க செஞ்சு கொள்வது, இந்த வளங்கள் எப்படி நாங்க வேலை செஞ்சு கொள்வதுன்னு சொல்லி சொல்லுவதுதான் நிறுவன மூலவள திட்டமிடல் முறைமை. நிறுவனத்தில் இருக்க வளங்களை எப்படி நாங்க செஞ்சு கொள்றோம். சில நிறுவனங்கள் கம்ப்யூட்டரைஸ் செய்யப்பட்ட நிறுவனங்களா இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் உரமாக்கி வச்சு இருக்கும். அப்ப நிறுவனத்துல முடிவெடுக்க இந்த கம்ப்யூட்டரை நாங்க இப்படியும் செஞ்சு எங்களோட வேலைகளை நாங்க இது பண்ணி கொள்வேன்னு சொல்லி அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளங்களை நாங்க எங்களோட தேவைக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் நிறுவன மூலவள திட்டமிடல் முறைமை. அடுத்தது பாருங்க, சூட்டிகை முறைமை, ஸ்மார்ட் சிஸ்டம். சூட்டிகை முறைமை என்பது ஒரு சூழ்நிலையை விவரிக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் கிடைக்கக்கூடிய தரவின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கவும் உணர்திறன், செயல் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றை கொண்ட முறைமையாகும். சூட்டிகை முறைமை என்னன்னா, இப்ப பாருங்க, ஒரு கடை ஒன்றுக்கு போயிட்டு யாராவது ஒரு ஆள் களவுல சாமான் எடுத்துக்கொண்டு வர நேரம் அது ஸ்கேன் ஆகி எல்லாம் கொண்டு கொடுக்கும். கடையில சாமான் எடுத்துக்கொண்டு வர நேரம் அந்த சாமான் களவுல எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த டெக் கலண்டி இல்லாட்டி அதில் எடுத்துக்கொண்டு வர நேரம் ஒரு பெல் ஒன்று கொடுக்கும். அப்படி இல்லைண்டா இது சரி, ஒரு கார்ல பாருங்க, முந்தி இந்த கார்கள்ல கிட்ட போயிட்டு காரை தொட்டோன்னே ஒரு எலாம் சவுண்ட் வாங்க.
காரோட பாதுகாப்புக்காக கொடுத்தீங்க. சரி, எல்லாம் கவுண்ட் வந்து வாங்க. அதே மாதிரி ஊட்டுகள்ல நாங்க என்ன சரி ஒரு கதை கொண்ட பிடிச்சதோட வீட்டுல பெல் படக்கூடிய சிஸ்டங்கள். சரி, இதெல்லாம் தான் ஸ்மார்ட் சிஸ்டம் வந்து சொல்லியிருக்கோம். சென்சர்களை யூஸ் பண்ணியோ அப்படி இல்லாட்டி அந்த கையை பிடிச்சோடனே இதாகிறதுமே படுகிறது மாதிரியோ இதெல்லாம் ஸ்மார்ட் சிஸ்டங்கள். எல்லாம் படக்கூடிய மாதிரி. அப்படி இல்லாட்டி பாருங்க, இதை சில கடைகள்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டுகள்ல கையை கொண்டு போயிட்டு சிங்க கிட்ட வச்சதோட தண்ணி ஓட்டோவா வரும். யூடிஐ சிஸ்டம், ஸ்மார்ட் சிஸ்டம். செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஃபுல்லா ரொபோட்டிக்ஸ்ல இயங்கக்கூடிய மாதிரி இதுகள் தான் நான் சொல்றேன் ஸ்மார்ட் சிஸ்டம் சொல்லி சொல்றேன். ரைட். அப்ப நாங்க 12 சிஸ்டங்களை பார்த்து 12 சிஸ்டங்கள்ல என்ன சரி டவுட் ஈகோன்னு சொல்லி கேளுங்க பாக்க. அலுவலக தன்னியக்க முறைமை, பரிமாற்ற செயற்படுத்தல் முறைமைகள், முகாமைத்துவ தகவல் முறைமைகள், தீர்மான உதவு முறைமைகள், நிறைவேற்று உதவு முறைமைகள், புவியியல் தகவல் முறைமை, அறிவு மேலாண்மை முறைமை, உள்ளடக்க மேலாண்மை முறைமை, நிறுவன மூலவள திட்டமிடல் முறைமைகள், நிபுணத்துவமுள்ள முறைமை, உட்பதிந்த முறைமை, சூட்டிகை முறைமை. சரி, அனுகூலம் பிரதிகூலங்களை எல்லாம் பார்த்துக்கோம். விளங்கினோம் அப்படிங்கிற சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல எந்த செய்தேன்னு சொல்லியும் விளங்கிக்கொள்ளணும், இல்லாட்டி பார்ட் ஒன்னு கான்செப்ட் பண்ணிடலாம். சரி, நார்மலா ரஃபா நீங்க அந்த நான் இப்ப செல்ல நேரமே எழுதி கொண்டிருந்தேன்னா சரி டக்கு பென்சிலாவையோ பேனாலையோ இதுல தான் செய்து இதுல தான் செய்யுதுன்னு சொல்லி நார்மல் ஐடியா ஒன்று எடுத்து கொண்டீங்கன்னு சொன்னா சரி பார்ட் ஒன்ல செய்யணும். உங்களுக்கு இந்த நோட்ஸை விலையும் கூட கஷ்டமா நீங்க விலைங்க நோட் இது டவுட்ஸ் இல்லை. சரி, அப்ப நாங்க வருவோம் அடுத்தது தகவல் முறைமை மாதிரிகளும் விருத்தி முறைமைகளும். சரி, அப்போ ஒரு சிஸ்டத்தை செஞ்சு கொண்டு போறதுக்கு நாங்க எந்த மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்றேன். இத உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க ஒரு சிஸ்டம் ஒன்று டிசைன் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு கம்பெனி சிஸ்டம் டிசைன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. சரி, கம்பெனியில நீங்க இருக்கிறது கிளைண்ட் உங்கள்கிட்ட வாரு. கம்பெனிலேருந்து கிளைண்ட் உங்கள்கிட்ட வந்து எனக்கு இப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று டிசைன் பண்ணி தாங்கன்னு உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணு. அப்ப நீங்க அந்த இடத்துல சர்வர், அவர் கிளைண்ட். சரி, அப்ப கிளைண்ட் உங்கள்கிட்ட வந்து சென்னதோட நீங்க முடிவெடுக்கிறது எப்படியே உங்களுக்கு எத்தனை மாசத்துல இந்த ப்ரொஜெக்டை செஞ்சு தரணும், என்னென்ன வழிகள்ல உங்களுக்கு செஞ்சு தரணும், ஏன் நீங்க இந்த ப்ரொஜெக்டை கிரியேட் பண்ணுங்க, இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துருவோம். இதைத்தான் நாங்க எஸ்டிஎல்சி சில படிமுறையில் சொல்லி பிறகு பார்க்கக்கூடிய 16ஆம் பக்கத்துல எஸ்டிஎல்சி சொல்லி ஒரு பாடம் உண்டு. அந்த பாடத்துல நாங்க இதை பத்தின மேலதிக டீட்டெயில்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். சரி, ரைட். அப்ப பாருங்க, அது கம்பெனியில சில கம்பெனிகள் வந்து சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்காக நீர்வீழ்ச்சி மாதிரியம் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகள் இருக்கும், இல்லாண்டா சுருளி மாதிரியம் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகள் இருக்கும், இல்லாட்டி மூல வகை மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி, அப்படி இல்லாட்டி எஜைல் மாதிரியும் பாதிக்கக்கூடிய கம்பெனி, இல்லைண்டா விரைவான பிரயோகங்களை பயிற்சி செய்யக்கூடிய கம்பெனிகளா இருந்துச்சு. சரி, அப்ப பாருங்க, நீர்வீழ்ச்சி மாதிரியம் என்று சொல்லி சொல்லுவது கம்பெனியில ஒரு ப்ரொசீஜர் ஒன்று முடிவு செஞ்சுன்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு லைப்ரரி சிஸ்டம் ஒன்று செய்யணுமா இல்லைன்னா அந்த லைப்ரரி சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் நோக்கம் விளங்கும். ஏன் நான் இந்த சிஸ்டத்தை செய்யறேன், அதுக்கு பிறகு சிஸ்டத்துக்கான டிசைனை பண்ணி கொள்ளணும். இப்படிதான் எங்களோட சிஸ்டம் வார அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி கொள்ளணும். நோவலா ஒரு சின்ன ஒரு சார்ட் ஒன்று மாதிரி போட்டு கையால வரைஞ்சி கொள்ளுது. அப்படி இல்லை இது பார்க்க தான் பண்ணிய போட்டீங்க அபிவிருத்தி முறையில ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டத்துல எங்களை டிசைன் பண்ணுங்க அப்படின்னா கையால வரைஞ்சி கொள்ளுது. சிஸ்டம் இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சி கொள்ளுது. பொதுவாக பாருங்க, கிராஃபிக் டிசைன்கள் பண்ண கொள்ளு எங்களோட கிராஃபிக் இப்படிதான் வரணும்னு சின்ன ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளுது, சைட்ல வரைஞ்சி கொள்ளுது, ரஃபா வரைஞ்சி கொள்ளுது. வலையமைப்பு வரைபடங்கள் வரைய கொள்ளு ரஃபா ஒரு பக்கம் வரைஞ்சு கொண்டுட்டு தான் ஃபைனலைஸ் பண்ணி வருகிறது. சரி, அப்ப ரஃபா வரைஞ்சு கொள்றதுக்கான பேர் நாங்க டிசைன் பண்ணுங்க. அது டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுங்க. இப்படி ஒரு முறையில செஞ்சு கொண்டு போறதுதான் சிஸ்டம். இப்படி ஒரு முறையில தான் நாங்க சிஸ்டங்கள் செஞ்சு கொண்டு போறோம்.
சரி, செஞ்சு கொண்டு போற நேரம் நீர்வீழ்ச்சி மாதிரியம் என்று சொல்லி சொல்லியது. நீர்வீழ்ச்சி மாதிரியம் என்று சொல்லி சொல்லியது சிஸ்டம் டெவலப் பண்ணி கொண்டு போற நேரம் இடையில எந்தவித மாற்றமும் செஞ்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு பாருங்க, நீர்வீழ்ச்சி ஒன்று சொல்லி சொல்லிய நேரம் ஒசக்கீழு தண்ணி புழும், மலையிலிருந்து தண்ணி புழும், மேலேந்து கீழேக்கு தான் தண்ணி புழுது, கீழேந்து மேலேக்கு தண்ணி போகாது. அவங்கள அப்படித்தானே நீர்வீழ்ச்சி வாட்டர்ஃபால் மேலேருந்து தான் கீழேக்கு போகுது. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இலக்க முடிவு செஞ்சு என்ற இலக்கு இந்த நாள் சிஸ்டத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி இலக்க முடிவு செஞ்சேன். இலக்கு முடிவு செஞ்சதுக்கு போற அந்த சிஸ்டத்துக்கான டிசைனை பண்ணினேன். இப்படித்தான் நாங்க இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணதுக்கு பிறகு ப்ரோக்ராம் பண்ணேன். இப்படி ஒரு 4-5 ஸ்டெப் வந்ததுக்கு பிறகுதான் சிஸ்டம் டிசைன் ஆகுது. இத ஒரு முறையில செஞ்சு கொண்டு போறேன்டா, ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே 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 செஞ்சு கொண்டு போறேன்டா, இதுக்கு பேர் தான் நீர்வீழ்ச்சி மாதிரி. இதுக்கு பேர் தான் நீர்வீழ்ச்சி மாதிரி. இடையில சிஸ்டத்துல எந்தவித மாற்றமும் செய்யலாம். இது வந்து பாருங்க, நீர்வீழ்ச்சி மாதிரி சட்ட நிலை சொல்லி தந்தீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க தேவைகள் என்னன்னு சொல்லி பார்க்கல. எங்களுடைய சிஸ்டத்துக்கு என்ன தேவை, அதுக்கு போற அந்த சிஸ்டத்துல தேவையை வச்சு இந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணி ஒழியத்துக்கு போற அந்த சிஸ்டத்தை ப்ரோக்ராம் பண்ணேன். ப்ரோக்ராம் பண்ணதுக்கு போற டெஸ்டிங் பண்ணேன். அதுக்கு போற மெயின்டைன் பண்ணி கொண்டு போறேன். இந்த சிஸ்டத்தை ஒரு ஓர்டர்ல செஞ்சு கொண்டு போறதுக்கு பேர் தான் நீர்வீழ்ச்சி மாதிரியம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ப்ரோக்ராம் பண்ணு ஆளுக்கு இடையில ப்ரோக்ராம் பண்ணி கொண்டிருக்க ஆளுக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து வார, நாங்க கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி முறையுமே வடிவமைப்பு செய்தவர் தான் கலர்களை டிசைன் பண்ணோம். அப்ப ப்ரோக்ராம் பண்ணி கொண்டிருக்கவருக்கு ஒரு ஐடியா வந்து வார, நாங்க கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோமேன்னு சொல்லி. ஆனா இவருக்கு இடையில கலரை சேஞ்ச் பண்ணலாம், தந்த கலரை வச்சுதான் செஞ்சு கொண்டு போகணும். முறையுமே வடிவமைப்பு செய்யக்கூடிய கிராஃபிக் டிசைனர் என்ன செஞ்ச, நீங்க சோப்பு கலர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு செஞ்ச, அந்த முடிவை மாத்தையெல்லாம் இந்த குறியீடு செய்யக்கூடிய ஆளுக்கு, ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஆளு. இதான் நான் சொல்லுவேன், இடையில சேஞ்ச் பண்ணலாம். சிஸ்டம் செஞ்சு கொண்டு போற நேரம் எந்தவித சேஞ்சையும் செஞ்சலாம். அதுதான் நீர்வீழ்ச்சி மாதிரி. கடைசியா பராமரிப்பு செஞ்சு கொண்டு போற நேரம் அது செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு தேவைண்டா, இப்படி ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி அப்படி செய்யணும். ஆனா இடையில மாற்றம் செய்யலாம். விளங்குவோம். இதுதான் நீர்வீழ்ச்சி மாதிரியம். மாதிரியத்துல பிரதிகூலங்களை பாருங்க. நிஜ உலகில் தகவல் முறைமை செயற்திட்டத்தை அமல் செய்யும் போது எப்போது நேர்கோட்டு படிமுறை முறையில் நடைபெறாமையால் இந்த மாதிரியத்தை பயன்படுத்த முடியாது. நேர்கோட்டு மாதிரியத்துல நடக்காது அப்படின்னா அடிக்கடி சேஞ்ச் ஆகாதது. சரி, ஒரே ஓர்டர்ல போற சுட்டி எங்களுக்கு அதை வந்து மாத்தி கொள்ள பொதுவா பாருங்க. ஒரு ஆள் சிஸ்டம் கொண்டு செஞ்சு கொண்டு போற நேரம் இடைக்கிட்ட ஐடியாஸ் வரும். நான் இதை இப்படி செய்வோமே, இது இப்படி செய்வோமே ஐடியா வரும். பொதுவா அப்படித்தான் எந்த ஒரு வேலை செய்ய போனாலும் அப்படித்தான். நீங்க படிக்க போனாலும் வரும். படிச்சு கொண்டிருக்க நேரம் நாங்க இப்படி தான் பாஸ்ட் டேபிள் செய்வோமே, டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோம், இந்த ஐசிடி பாடத்தை தான் படிச்சோன்னு உண்டு. ஆனா ஐடியா வர்றது இடையில ஐடியா மாறும். இன்றைக்கு கொஞ்சம் அக்கௌண்டிங் பாடத்தை எடுத்து படிக்கும், இன்றைக்கு கொஞ்சம் எடுத்து இதை பாடத்தை படிக்கும் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் சேஞ்ச் ஆகுது. சரி, அப்படி ஐடியாஸ் சேஞ்ச் ஆக்கல இங்கே இந்த நீர்வீழ்ச்சி மாதிரியத்துல அதுதான் சொல்ல வாருது. பராமரித்தல்ல இது டிரெக்டா குறியீட்டுக்கு வரையலாம். குறியீட்டுக்கு வரையலாம். இந்த கோடு போட்டிக்கிறதுல பிழைக்கு சரி சேஞ்ச் பண்ணிக்கோம்போ. இதுல முறைமை வடிவமைப்பு குறியீட்டை வெட்டுமோ, குறியீடு அளிக்கக்கூடிய குறியீட்டை வெட்டுமோ, பரிசித்தளிக்கக்கூடிய குறியீட்டை வெட்டுமோ. சரியா, இடையில மாற்றங்கள் செய்யக்கூடிய நடந்தது அதுதான். பராமரித்தல் இந்த தேவைன்னா தேவையை பகுப்பாய்வுக்கு வரையிடும். எனக்குன்னா பராமரிப்பு செஞ்சு கொண்டு போறதே ஒரு தேவையுண்டவருக்கு விளங்கிக்க டக்குன்னு மாத்திடுது அந்த மாதிரி. ரைட், அடுத்து பாருங்க. அநேக செயற்திட்டங்கள் ஆரம்பிக்கும் போது தேவை பெறுநரால் அவர்களது சகல தேவைகளையும் குழுவினருக்கு வெளியிட முடியாது. மேலும் தேவை பெறுநரின் சகல தேவைகளையும் செயற்திட்ட குழுவினால் இனம் காணவும் முடியாது. இப்ப தேவைகள் பகுப்பாய்வு செய்யற நேரம் கம்பெனில கிளைண்ட் வந்து என்ன செய்யற, எனக்கு இந்த தேவைகள் இருக்குன்னு சொல்லி சொல்லுது.
கிளைண்ட் வந்து எனக்கு இந்த தேவைகளுக்கு இந்த கலர்ல எனக்கு இதை டிசைன் பண்ணி தாங்கோ. இப்போ பாருங்க டிசைன் பண்ண கொள்ளே ஃபேஸ்புக்கு ஒரு கலர் கொடுக்கு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு கலர் கொடுக்கு. வாட்ஸ்அப்ல கலர் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகுது, ஃபேஸ்புக்ல கலர் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகுது. இது டிசைனிங் மெத்தட், ஒரு டெக்னிக். அவங்க அந்த யூசரை அட்ராக்ட் பண்றதுக்காக அவங்க முடிவு செஞ்ச கலர் தான் அது. அப்ப தேவையை ஒன்று முடிவு செஞ்சு முடியறதுக்கு பிறகு இடையில அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு ஐடியா வந்து வார எங்கட சிஸ்டத்தை நாங்க இப்படி மாற்றுவோமே அப்படின்னு சொல்லி சிஸ்டம் செஞ்சு கொண்டிருக்கிறது ப்ரோக்ராமிங்லண்டா அது இடையில நிப்பாட்டேலாம். ஃபுல்லா முடிச்சதுக்கு போறதான் மறுக உள்ள ப்ரோக்ராமுக்கு வரும். இந்த சிஸ்டம் செய்யறேன்னு சொன்னா இதுதான் பிரதிகூலம். தேவை பெறுநர் முடிவு பொருளை இறுதி கட்டத்தில் மட்டுமே இருப்பதால் பார்வையிடக்கூடியதாக இது அவரால் எதிர்பார்க்கப்படாத ஒன்றாக காணப்படலாம். விளங்குதா? ஃபுல்லா செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகுதான் கிளைண்ட்டுக்கு அந்த சிஸ்டத்தை பார்க்கலாம். இடையில வைத்து கொண்டு செக் பண்ணி எல்லாம் பார்க்கலாம். ஃபுல்லா செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்க்கலாம். இடையில இப்ப நீர்வீழ்ச்சியில தண்ணி வசதி இந்த புழுக நேரம் மேலே இந்த புழுக நேரம் நீங்க இடையில வைத்து நீர்வீழ்ச்சியில இடையில வைத்து நிலத்துல புழுந்ததுக்கு போறாங்கல்ல, நீர்வீழ்ச்சியில இடையில வைத்து தண்ணியை செக் பண்ணிடலாம். தண்ணி இப்படித்தான் சொல்லி நிலத்துல புழுந்ததுக்கு பிறகும் தண்ணியை செக் பண்ணிடலாம். என்ன சரி ஹெலிகாப்டர்ல வந்து அப்படி செக் பண்ணா தான் உண்டு, மற்றபடி நோமலா செக் பண்ணிடலாம். சரி, இம்மாதிரியத்தை நேர்கோட்டில் முன்னோக்கி கொண்டு செல்ல ஒரு கட்டம் முழுமையாக பூரணமாகும் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். நீங்க கேட்ட கேள்வி பராமரித்தல்ல இந்த குறியீடுகளுக்கு புகையிலாதான்னு சொன்னா அதானது. சரியா, ஒரு இது ஃபுல்லா முடிஞ்சதுக்கு பிறகுதான் மத்த கட்டத்துக்கு வரணும். குறியிடல் ஃபுல்லா முடிஞ்சாதான் பரீட்சித்தலுக்கு வரணும். பரீட்சித்தல் ஃபுல்லா முடிஞ்சாதான் பராமரித்தலுக்கு வரணும். இதுதான் நீர்வீழ்ச்சி மாதிரியம். சரிங்களா? நிஜ உலகில் தகவல் முறைமை செயற்திட்டத்தை அமுல் செய்யும் போது எப்போது நேர்கோட்டு படிமுறை முறையில் நடைபெறையாமையால் எப்போதும் எப்போதும் நேர்கோட்டு படிமுறை முறையில் நடைபெறாமையால் இந்த மாதிரியத்தை பயன்படுத்த முடியாது. நிஜ உலகில் பாவிச்சது கஷ்டம், அடிக்கடி சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் சொல்ல வரேன். இப்படிதான் விஷயம். இந்த பாடத்தை வந்து பெருசா தலைக்கெடுக்க வேணும், ஈஸியில் சொல்லி நடக்குவோம், பெருசா யோசிக்க வேணும். சின்ன கேஸ் நார்மலா விளங்கி கொள்வதுதான். இப்படிதான் நடக்கு, இப்படிதான் ஒரு நிறுவனத்துல சிஸ்டம் செய்யற அப்படின்னு சொல்லி விளங்கி கொள்வதுதான் இனிமே இந்த பாடம். விளங்கிதான் எழுதணும், பாடமாக்க வாங்க யாரும். இப்படிதான் நடக்கு, எங்களோட நடைமுறையில் இந்த சிஸ்டம் சாத்தியமாகுமோ, இந்த சிஸ்டத்தை நாங்க எப்படி நடைமுறையில பிரயோகப்படுத்து, இப்படிதான் யோசிச்சோம். சரி, ரைட். அடுத்த சுருளி மாதிரியம் பாருங்க, ஸ்பைரல் மாடல். இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்லு, ஐட்டரேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோசஸ், அப்படி இல்லாட்டி ஐட்டரேட்டிவ் இன்க்ரிமெண்டல் மாடல் சொல்லியும் சொல்லு, லீனியர் டெவலப்மெண்ட் ப்ரோசஸ் சொல்லியும் இப்படி சொல்லு. இங்க இருக்கக்கூடிய கட்டங்களை பாருங்க, திட்டமிடல், இவல்யூஷன், மதிப்பிடல், டிசைன் வடிவமைத்தல், நிர்மாணித்தல். இந்த 4 கட்டங்களும் இருக்கும். இந்த 4 கட்டங்கள்லயும் என்னச்சுன்னா சரி, ஒரு சிஸ்டம் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய சில கம்பெனிகள்ல தான் இது பொதுவா நடக்குது. சரி, நான் 4 கட்டமா பிரிக்கிறேன் அவங்களுடைய விளங்குறதுக்காக. சரி, இப்ப இதுல ஏந்து செல்லக்கூடிய நபர் ஒரு ஆள், ஏந்து செல்லக்கூடிய நபர் ஒரு ஆள் பீண்டு செல்லக்கூடிய நபர்கிட்ட போயிட்டு சிஸ்டம் ஒன்றை கொடுக்குது. அப்ப சிஸ்டம் ஒன்றை கொடுத்ததோட அந்த பீண்டு செல்லக்கூடிய நபர் வந்து ஏந்து செல்லக்கூடிய நபர்கிட்ட கேட்க, உங்களுக்கு நான் இந்த சிஸ்டத்தை எத்தனை மாசத்துலயும் செஞ்சு தரணும். அப்ப அவரு கொடுத்த இது வந்து 6 மந்த்ல எனக்கு செஞ்சுதாங்கோ, எனக்கு 6 மந்த்ல செஞ்சுதாங்க. அப்ப இவர் என்ன செய்தார், கொஞ்சம் இருங்க.
ரைட். இதை செல்லிக்கிறது வந்து 6 மாசத்துல எனக்கு அந்த ப்ரொஜெக்டை செஞ்சுட்டாங்க. சரி, நான் இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்ட்ரா செய்வேன்னா 8 மாசத்துல எனக்கு இந்த ப்ரொஜெக்டை செஞ்சுட்டாங்கோ. எனக்கு அப்பதான் இந்த என்ன சரி ஒரு ஐடியா வந்து எடுக்கல சொல்லி இவர் ப்ரொஜெக்டை கொடுத்தீங்க. சரி, இப்ப இந்த சுருளி மாதிரியத்தில் என்ன செய்யும்டா, இந்த ப்ரொஜெக்டை வந்து அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் இவொல்யூஷனை திட்டமிடலை செய்தது 2 மாசத்துல, எனக்கு டிசைன் பண்ணதுக்கு ஒரு 3 மாசம் போகும், பில்ட் பண்ணதுக்கு 1 மாசம் போகும். இப்படி மாச கணக்க பிரிச்சு செய்வதுதான் இந்த சுருளி மாதிரி. ப்ரொஜெக்ட் ஒன்றை பொதுவா இது பண்ணி செய்யறதுதான் இந்த சுருளி மாதிரி. சரி, அவ பாருங்க சந்தேக இங்கே முறைமை பகுப்பாய்வாளருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் தொடர்பாடல் மூலம் முறைமைக்கான தேவைகள் அடையாளம் காணப்படும். ஐடென்டிபிகேஷன் பிளான் பண்ணு. அப்ப சிஸ்டம் ஒன்று எப்படி நாங்க டிசைன் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த திட்டமிடல். அப்ப அந்த இடத்துல தான் இவருக்கு என்ன செஞ்சோம், சிஸ்டத்தை கொண்டாந்து கொடுத்த கம்பெனி இப்படி ஒரு சிஸ்டத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி. மதிப்பீடு மற்றும் பகுப்பாய்வில் என்ன செய்த இப்பகுதியில் முறைமைக்குரிய தொழில்நுட்ப இயலுமை பொருளாதார வசதிகள் என்பவற்றை அடையாளங்களுக்கு முறைமை அவதானிக்கப்படும். இந்த முறைமையை வந்து எங்களுக்கு இந்த டெக்னாலஜியில செய்ய இயலுமோ, ஏஐ டெக்னாலஜியை நாங்க யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஹார்ட்வேரா போகும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி செலவாகும், இதுக்கு நாங்க ஆன்லைன் வீடியோஸ் சைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் மதிப்பீடு என்று சொல்லக்கூடிய ஏரியா. வடிவமைப்புல செய்யறது வந்து கிட்டத்தட்ட டிசைனிங் பண்ணக்கூடிய ஏரியா. அப்படின்னா இப்படிதான் எங்களோட சிஸ்டம் வரணும்னு சொல்லி டிசைன் பண்ணக்கூடிய அப்படின்னா வரைஞ்சி, அப்படி இல்லாட்டி கிராஃபிக் டிசைனிங்ல சிஸ்டத்தை பொதுவாக அந்த டிசைன் பண்ணி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பொதுவா அங்க யூஸ் பண்ணப்படும். நிர்மாணித்தல், இந்த முறைமையில் சரியான உற்பத்தி நிர்மாணிக்கப்படுகின்றது, மேலும் இங்கு வாடிக்கையாளர் பின்னூட்டங்கள் பெறக்கூடிய வகையில் நிர்மாணிக்கப்படும். ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கொண்டு செய்யற மாதிரி இங்கே நடக்கும். சரி சரி, அப்ப பாருங்க சுருளி மாதிரியத்தில் பிரதானமாக கவனிக்க வேண்டியது, இம்மாதிரியில் குறிப்பிட்ட செயற்பாடுகள் ஒரு சுழற்சி முறையில் செயற்பட்டு வருவிலேயே அடையும். இது சுழற்சியில நடக்குது. ஒரு வேலை முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த வேலை கொடுக்குது, அடுத்தது டிசைனிங் போறேன், அடுத்தது நிர்மாணித்தலுக்கு வர திருப்பி திட்டமிட்டு மாதிரி இப்படி போறேன். இப்படி ஒரு கிட்டத்தட்ட அந்த சிலந்தி கூடு மாதிரி ஓடிக்கொண்டு இப்படி நாளா பிரிச்சு ஒரு சிலந்தி கூடு மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு திட்டமிட்ட, சரி ஃபர்ஸ்ட்டுக்கு திட்டமிட்ட, அதுக்கு பிறகு மதிப்பிட்ட, வடிவமைத்த, இப்ப நிர்மாணித்தல் என்ன செய்த, பயனர்கிட்ட ஃபீட்பேக் எடுக்க, பயனர்கிட்ட ஃபீட்பேக் எடுத்ததுக்கு போற எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வர, நாங்க இப்படி இதை சேஞ்ச் பண்ணுவோம், இப்ப திருப்பி பிளான் பண்ணுங்க, திருப்பி அதை மதிப்பீடு, திருப்பி வடிவமைச்சிய, திருப்பி பில் நிர்மாணிச்சு எரியப்பில் என்ன செய்த, திருப்பி பயனர்கிட்ட இந்த ஃபீட்பேக் வர, திருப்பி திட்டமிட, இவ்வளவு மதிப்பீடு, இந்த மாதிரி வேலை செஞ்சு கொண்டு போறதுதான் சுருளி மாதிரியம் ஸ்பைரல் மாடல் சொல்லி. இம்மாதிரி பொதுவாக மென்பொருள் உற்பத்தி நிறுவனங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. நீண்ட கால பெரிய சிக்கலான திட்டங்களுக்கு இதுலயும் நடுவுல சேஞ்ச் பண்ணலாம். விளங்குதா? நல்ல கேள்வி. ஒரு சுழற்சி முறையில தானே பேசிக் கொண்டீங்க, திட்டமிடல், மதிப்பிடல், வடிவமைத்தல். ஒரு சைடுக்கு மட்டும் தானே தரவு டிரான்ஸ்ஃபர் பண்றப்படுது உங்களுக்கு விளங்குற, அம்புக்குறி ஒரு சைடுக்கு தானே போறேன். அப்ப வடிவமைப்பு செஞ்சதுக்கு பிறகு மதிப்பீடு. இதை வந்து யூனிட் 6ல ரிங் டோபாலஜி சில கான்செப்ட் கீழே பார்த்துடும். ஒரு சைடால மட்டும்தான் தரவு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ரைட், அப்ப பாருங்க, திட்டமிடல், மதிப்பீடு, வடிவமைத்தல், நிர்மாணித்தல் ஒரு சைடால மட்டும்தான் போகும், திருப்பி ரிட்டர்ன் வராது. அப்படி ரிட்டர்ன் வரணும்னா அடுத்தது கொடுத்து அதுக்கு அடுத்ததுக்கு இருக்கும். சரி, கிட்டத்தட்ட இருக்கும் நீர்வீழ்ச்சி மாதிரி கான்செப்ட் ஒன்றுதான். வாடிக்கையாளர்களின் சேவைகளின் பூரணத்தன்மை குறைவு. இப்படி இந்த 8 மாசத்துக்கு பிறகு சிஸ்டத்தை செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு ஒரு ஐடியா ஒன்று வர, நாங்கள் இது இப்படி மாற்றேன் அவங்க பூர்ணத்துவம் ஒன்று இல்லை, வாடிக்கையாளர் திருப்தி இல்லை. அதுதான் பொதுவாக பின்னூட்டலின் பின் புதிய உற்பத்திகள் வெளியிடப்பட வேண்டும். சாரி, போதுமான பின்னூட்டலின் பின் புதிய உற்பத்திகள் வெளியிடப்பட வேண்டும். ஃபீட்பேக்கை வச்சு செய்யக்கூடியதுதான் ஃபைனல் மாடல். சரி, அடுத்தது பாருங்க எஜைல் மாதிரியம். எஜைல் மாதிரியம் செயற்திட்டம் ஒன்றின் விருத்தி மற்றும் பரிசீலிப்பு ஆகியவற்றை தொடர்ச்சியான மீள் செயற்பாட்டு ஊக்குவிக்கின்ற ஒரு நடைமுறையாகும். ரைட், எஜைல் மாதிரியம் டோட்டலாவே டிஃபரன்ஸ்,
இதை வச்சு நீர்வீழ்ச்சி மாதிரியத்துக்கும் எஜைல் மாதிரிக்கும் டோட்டலா டிஃபரன்ஸ். நீர்வீழ்ச்சி மாதிரியத்துல நாங்க என்ன செஞ்ச இடையில சேஞ்ச் பண்ணி கொள்ளையலாம்னு சொல்லி சொன்னோம். ஆனா எஜைல் மாதிரி தான் பொதுவா கம்பெனிகள்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் மெத்தட். இடக்கிட சேஞ்ச் பண்ணும், ஒவ்வொருத்தருட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்ப நாங்க சொல்லுவோம் கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று கொண்டு வந்து கொடுத்த மட்டும் அவர் அந்த கம்பெனியில ப்ரொஜெக்டை செய்யறதுக்காக சிஸ்டம் அனலிஸ்ட் கொண்டு வந்து கொடுத்தது போறாரு. சிஸ்டம் அனலிஸ்ட் ப்ரொஜெக்ட் இப்படி தான் வரும்னு சொல்லி பிளான் பண்ணி யாருக்கு கொண்டு போயிட்டு கொடுக்குற கிராஃபிக் டிசைனர் கொண்டு போயிட்டு கொடுக்கும். அந்த சிஸ்டம் வந்து இப்படிதான் வரப்போறேன்னு சொல்லி வடிவமைப்பு செஞ்சுட்டாங்க. வடிவமைப்பு செஞ்சதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் போகும் எங்கே, ப்ரோக்ராமருக்கு போகும், சிஸ்டம் டெவலப் பண்ணக்கூடிய ஆளுக்கு போகும். சிஸ்டம் டெவலப் பண்ணால் என்ன செய்யும், முடிவு செய்யும். சிஸ்டம் டெவலப் பண்ணால் முடிவு செய்யும். இப்ப செஞ்சு கொண்டு போறதுக்கு எப்படி சிஸ்டம் டெவலப் பண்ணினாலுக்கு விளங்குற எங்களுக்கு இந்த கலர் செட் ஆகுறது சார்ட்டர் ஆகும் என்று சொல்லி விளங்குறோம். இப்ப இந்த சிஸ்டம் டெவலப்பருக்கு என்ன செய்யலும், வடிவமைப்பு செஞ்சவற்றை வைத்து கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தாங்கன்னு சொல்லி கலரை சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். இப்படி மாற்றம் செஞ்சு கொள்ளையிடும். இதுதான் எஜைல் மாதிரியம். அதே போல சுருளி மாதிரியத்துல என்ன செஞ்ச, இடைக்கிட 8 மாசத்துல ப்ரொஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா 2 மாசம் நாங்க பிளான் செய்து மதிப்பீடு செய்த 2 மாசம், வடிவமைத்தல் 3 மாசம் செய்த, நிர்மாணித்தல் 1 மாசம் செய்தேன்னு சொல்லி ப்ரொஜெக்டை வேற வேற உடைச்சி செஞ்சேன். இதே மாதிரி தான் எஜைல் மாதிரியமும் ப்ரொஜெக்டை துண்டு துண்டு துண்டா உடைச்சி இந்த மாசத்துக்குள்ள நாங்க மதிப்பீடு செய்யணும், இந்த மாசத்துக்குள்ள நாங்க வடிவமைப்பு செய்யணும், இந்த மாசத்துக்குள்ள நாங்க ப்ரோக்ராம் பண்ணணும், இதுல நாங்க டெஸ்டிங் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு கான்செப்ட் துண்டு துண்டா உடைச்சு செய்யக்கூடியதான் எஜைல் மாதிரி. ரைட். அதே மாதிரி பணியை போட்டியை பாருங்க, வாட்டர்ஃபால் மாடலுக்கும் எஜைல் மாடலுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி போட்டிங்க. செயற்பாடுகள் தொடர்ச்சியானவை நீர்வீழ்ச்சி மாதிரி. ஆனா எஜைல்ல அப்படி அல்ல, நீர் சுழற்சியானவை. செயற்பாடுகள் அதிகரிக்கும் மற்றும் நீர் சுழற்சியானவை. திருப்பி 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 மாற்றிக் கொள்கிறோம். செயற்பாடுகள் தனிப்பட்ட பிரிவுகளாக பிரிக்க முடியாது நீர்வீழ்ச்சியில. செயற்பாடுகளை தனிப்பட்ட பிரிவுகளாக பிரிக்க முடியும் எஜைல்ல. வாடிக்கையாளருக்கு தயாரிப்பை இறுதியில் மட்டுமே பார்வையிட முடியும். ஆனா எஜைல் அப்படி அல்ல, இடைக்கிட வாடிக்கையாளரை கூப்பிட்டு காட்டிடும், சிஸ்டத்தை கொஞ்சம் பாருங்க, நாங்க அது இப்ப பாருங்க. இது சரி, ஒரு தளப்பாட கம்பெனிக்கு நாங்க தளப்பாடம் செய்யறதுக்கு பாடம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த தளப்பாடத்தை வந்து இடையில போயிட்டு பார்க்கணும், செய்யப்பட்டிருக்கோ செஞ்சு முடிஞ்சோ அப்படின்னு சொல்லி இடையில பார்க்கணும். அதுதான் எஜைல். நீர்வீழ்ச்சி அப்படி அல்ல, எங்கேருந்தோ செஞ்சு எங்கேயோ கொண்டு வந்து காட்டுறதுதான் நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி மாதிரியா மிகவும் பாதுகாப்பானது ஒரு மாதிரியாகும், இங்கு கட்டமைக்கப்படாத ஒரு மாதிரியாகும் அப்படின்னு சொல்லி போட்டிக்க பாருங்க. கடைசியா எஜைல் மாதிரியத்துல செயல் திட்ட நடுவில் தவறுகளை சரி செய்ய முடியும். ஆனா நீர்வீழ்ச்சியில் அப்படி அல்ல, இந்த செயல் திட்டம் ஃபுல்லா முடிஞ்ச பிறகுதான் தவறு இருக்கு. விலங்கின எஜைல் மாதிரி விலங்கினு சொல்லி சும்மா சொல்லி கொண்டு போறதல்ல. இப்ப லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணது திருப்பி எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண டைம் இல்லை. விலங்காட்டி விலங்கல்லன்னு சொல்லணும்னு திருப்பி இன்னொரு முறை சொல்லு. இல்லைன்னா திருப்பி எப்ப டிஸ்கஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கு போறதுதான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வரும். எக்ஸாமுக்கு போற டிஸ்கஸ் பண்ணா நீங்க செகண்ட் சைஸ் செய்யறாதான் நிற்கும். செகண்ட் சைஸ் செய்யற ஐடியா இல்லை, அதனால டவுட் என்ன தெரியும்னா அப்பப்பவே கேட்டுக்கொண்டு போகும். அடுத்து பாருங்க, மூல வகை மாதிரியம் புரோட்டோடைப்பிங் என்று சொல்ற. மூல வகை மாதிரியமானது உற்பத்தி செய்ய உள்ள செயற்பாட்டின் மாதிரியினை முன்கூட்டியே காட்சிப்படுத்தும். ஆனால் முழு செயற்பாட்டினையும் அல்ல. இம்முறைமையினை பயன்படுத்தி பயனர்களின் பின்னூட்டலை பெற்று பயனர்களின் தேவைப்பாடுகளை ஆரம்ப கட்டத்திலேயே விளங்கி மென்பொருளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சரியான பயனர் தேவைகளை விளங்கிக் கொள்ள உற்பத்தியாளருக்கு உதவுகின்றது. நாங்க சொல்லுவோம், நாங்க உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு ஆள் வந்து ஒரு கம்பெனியில சிஸ்டத்தை பத்தி சொல்லு, இந்த சிஸ்டம் இப்படித்தான் வரணும்னு சொல்லி ஒரு ஐடியாவோட சொல்லுது. அப்ப இந்த ஐடியாவை வச்சு கிராஃபிக் டிசைனர் என்ன செய்ய முடியுதுன்னா, சிஸ்டம் இப்ப பாருங்க, அந்த 3D கிராஃபிக்ஸ் நாங்க செய்யறதானே. இப்ப பிளானிங்ல வரும், நல்ல உதாரணம் தான். கத்தி படத்துல பிளான் அப்படியே வச்சதோட பிளான்ல இருக்கக்கூடிய அந்த
பில்டிங் எல்லாம் அப்படியே வாரு 3Dல வார மாதிரி வாரு. இதுதான் மூல வகை மாதிரி. அப்படின்னா சிஸ்டம் எப்படியும் வரணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்றை செஞ்சு பயனருக்கு கொடுக்கு. உன்னோட சிஸ்டம் இப்படித்தானே வரணும் அப்படின்னு சொல்லி. அது மூல வகை மாதிரி. விலங்கினோம் இல்லாட்டி வேறு உதாரணம் முடிச்சலோ. இப்ப நான் செல்வம் உதாரணத்துக்கு ஒரு ஊடொன்றை டிசைன் பண்ணணும். ஊடொன்றை டிசைன் பண்றதுக்காக இன்ஜினியர்கிட்ட வந்து எனக்கு இப்படித்தான் ஊடொன்று செய்யணும், ஒரு கிச்சன் இருக்கணும், ஒரு ஹோல் இருக்கணும், இப்படி ரூம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா ஒன்றை கொடுக்கு. இந்த ஐடியா வச்சு இன்ஜினியர் என்ன செய்த ஒரு பிளான் ஒன்றை போடுது. பிளான் ஒன்றை போட்டு ஊடு இப்படிதான் மாறன்னு ஒரு ஏஐல சரி எதுல சரி ஒரு சிஸ்டம் ஒன்றை யூஸ் பண்ணி ஊட டிசைன் பண்ணு 3D கிராபிக்ஸ்ல. அப்ப ஊட்ட ஃபுல்லா சுத்தி காட்டுற மாதிரி ஊடு இப்படிதான் மேற்தோட்டம் நீக்கும், இப்படிதான் நீக்கும் சொல்லி சிஸ்டத்தை டிசைன் பண்ண முதலே சிஸ்டம் இப்படிதான் மாறன்னு சொல்லி பயனருக்கு ஒரு வீடியோ ஒன்றையோ போட்டோ ஒன்றையோ காட்டுதுதான் மூலவகை மாதிரி. அதான் என்ன சொல்லி மூலவகை மாதிரியமானது உற்பத்தி செய்ய உள்ள செயற்பாட்டின் மாதிரியினை முன்கூட்டியே காட்சி வருட்டும். ப்ரோட்டோடைப்பிங் சரி போய் டிசைன் பண்ணி காட்டு சிஸ்டம் இப்படிதான் மாற போட்டோஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்றை காட்டு. அதான் மூலவகை மாதிரி. விளங்கினோம். மூலவகை மாதிரியம் என்ன விளங்கினோம். ரைட் ஓகே. அடுத்து பாருங்க விரைவான பிரயோக அபிவிருத்தி மாதிரி ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னு சொல்லியது இப்போ நான் உதாரணத்திலும் ஒரு ஊடு ஒன்று கெட்டுவோம்னு சொல்லி ஊடு வந்து இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி இதாக்குறதுக்காக ஊட்ட வந்து எது சரி ஒரு பில்டிங் பாக்ஸ் ஒன்றை வச்சு டிசைன் பண்ணி காட்டுது. இது ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். உடனே காட்டுது ப்ரோட்டோடைப்பிங்ல சிஸ்டம் இப்படிதான் மாறுறதுன்னு சொல்லி ஒரு ஊகித்தல் இது ஒன்று வச்சுதான் டிசைன் பண்ணு இப்படிதான் வரும் எதிர்கால இப்படிதான் சிஸ்டம் வர முடியுது. ஆனா விரைவான பிரயோக அபிவிருத்தி மாதிரியில் என்ன செய்யுதுன்னு சொன்னா இப்ப அந்த எக்ஸிபிஷன்களுக்கு நாங்க ஊடுகள் செய்ததானே ஊடுகள் செய்த மலைகளை வச்சு தண்ணி போறதுக்கு மாதிரி கார் ஓடுறது மாதிரி நாங்கள் எக்ஸிபிஷன்ல செய்யறோம். ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு எக்ஸிபிஷன்ல செஞ்சுருக்கோம். 3 வீல் ஒன்று டிசைன் பண்ணுங்க, பைக் ஒன்று டிசைன் பண்ணுங்க, பஸ் ஒன்று டிசைன் பண்ணுங்க, பஸ் கூட லைட் பத்து மாதிரி செய்கிற இதெல்லாம் ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். உடனே சிஸ்டம் இப்படித்தான் மாறுன்னு சொல்லி டெவலப் பண்ணி காட்டு. அதான் கண்டெய்னர் வீடு நிர்மாணிக்கிறது சொல்லி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸை வச்சு இப்படிதான் என்னோட வீடு வார அப்படின்னு சொல்லி சொல்லி ரைட். அந்த மலைகளை வைத்து நாங்க ஹட் அடிச்சு தங்குற அது வீடு மாதிரி தான் இப்படிதான் என்னோட வீடு வாரன்னு சொல்லி உடனுக்குடனே வெளியிட்ட காட்டு. அதான் ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். விளங்கினோம். இம்மாதிரியில் செயற்பாட்டு தொகுதிகள் மூலவகை மாதிரியத்திற்கு இணையாக உருவாக்கப்படுகின்றன. அத்துடன் இறுதி தயாரிப்பு ஒரு விரைவான உற்பத்திக்கு அவற்றை ஒருங்கிணைப்பதன் மூலம் ஏற்படுகின்றது. உதாரணம் கண்டெய்னர் வீடு நிர்மாணித்தல். விளையா ஏதென்று சரி டவுட் இதா இதுவரைக்கும் படிச்சதுல என்ன சரி டவுட் இதா இன்றைக்கு படிச்ச முழு பாடத்திலையும் எந்த சரி டவுட் இல்லை. அடுத்த முறை சிஸ்டம் இந்த பாடத்தை படிச்சேன்னு சொன்னா வந்து நாங்க பேப்பர் டிஸ்கஷன்ல தான் பாக்குறோம். அதுவும் அந்தந்த ஏரியாக்கள் கிளியர் ஆகிறதுக்கு மாதிரி பேப்பர் இருக்குமோ தெரியும். டவுட் ஈகோ என்ன சரி. அப்ப நாங்க இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல சிஸ்டம் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜிஸை டிஸ்கஸ் பண்ணோம். சரி. சிஸ்டம் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி கட்டமைப்பாக்கப்பட்ட முறைமைகள் பொருள் நோக்கமுடைய முறைமைகள்
அடுத்ததுக்கு பிறகு கட்டமைக்கப்பட்ட முறைமை பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பு முறை SSADM சொன்னா இன்டர்நெட் சொல்லி நாங்கள் அடுத்து பார்ப்போம். அது கூட SDLC மெயின் கட்டம். SDLCல தான் நிறைய கேள்விகள் வரக்கூடிய ஏரியா, அதையும் பார்ப்போம். SDLC ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் டிசைன் பண்ணுவோம். சரி, அந்த டயக்ராம்ஸ் வருது. சரி, ரைட். அப்போ நாங்கள் கிளாஸை முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.